கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மாதே சங்கஹா அஸ்த்வகர்மணி. கண்ணனெம்பெருமான் பகவத்கீதையில் நாம கர்மங்களை எப்படி செய்ய வேணும்னு சொல்ல வருகிறார். கர்மங்களை செய்வதில்தான் நமக்கு அதிகாரம், தகுதி கர்மங்களை செய்வதில்தான் உள்ளது. ஆனால் அந்த கர்மத்துக்குண்டான பலத்தை நீ விருப்பப்படாதே என்று சொல்லுகிறார். கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு சொன்னதுனால் ஒரு நாளும் யாரையும் அவனவனுடைய கர்மங்கள் விடாது. ஆனால் அந்த கர்மத்துக்குண்டான பலத்தில் தாழ்ந்த பலத்தில் விருப்பத்தோடு செய்தோமானால் அப்ப நாமும் தாழ்ந்து போகிறோம். தாழ்ந்த பலத்தில் விருப்பத்தோடு கர்மங்களை செய்து கொண்டு வந்தால் அப்ப அந்த பலன் கிடைக்காதுங்கிறது ஒரு குறை. நமக்கும் கர்மயோகம் நிறைவேறாமலே போய்விடும். அதனால்தான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நாம கர்மத்தை செய்யணுமா வேண்டாமானால் செய்யணும்னு தான் கண்ணன் சொல்றார். செய்யாதேன்னு அவர் ஒன்றும் தள்ளுபடி செய்யல. ஆனா அந்த கர்மத்துக்கு பலத்துல விருப்பம் வைக்காமல் செய். அப்படி செய்தியானா தான் அந்த காரியம் உனக்கு நன்னா நடக்கும் என்று கண்ணன் சொல்லி வருகிறார். பலத்துல விருப்பம் இல்லாம நம்ம எதுலையான ஈடுபடுவோமா? பக்தியே பண்றோம்னா கூட முக்தி வேணுங்கிற பலத்தில் ஆசை இருக்கும். இப்ப வேற எதுவும் வேண்டாம், இந்த உபன்யாசத்துக்கு வந்திருந்தாலும் ஏதோ ரெண்டு விஷயங்கள், பாபங்கள், அதன் பரிகாரங்கள், கிரகங்கள், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, அந்த விருப்பத்தோட தான் வந்திருக்கோம். அதனால ஒரே அடியா பலத்திலேயே விருப்பம் இல்லைன்னு சொல்றது உதவாது. பிரயோஜனம் அனுத்திஷ்யம் அந்தோபின பிரவர்த்ததேன்னு சொல்லுவார்கள். ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் முட்டாள் கூட எதிரும் ஈடுபட மாட்டான். கண்டிப்பா யாரும் ஒரு பலத்தை ஆசைப்படுவோம். ஆனா அதை ஆசை வைக்காதேன்னு கண்ணன் எதை சொல்றாருனால், உயர்ந்த பலத்துக்கு ஆசைப்படு, தாழ்ந்த பலத்துல விருப்பம் வைக்காதே. எந்த ஒரு காரியத்துக்கும் உயர்ந்த பலமும் இருக்கும், நடுவானதும் இருக்கும், தாழ்ந்ததும் இருக்கும். குறுகிய காலத்து பலன் இருக்கும், நீண்ட காலத்துக்கும் பலன் இருக்கும். நாம எதுல ஆசை வைக்கணும்? நீண்ட காலத்து பலன்ல ஆசை வைக்கணும், உயர்ந்த பலத்தில் ஆசை வைக்க வேண்டும். அதை விட்டு விட்டு சின்ன சின்ன இன்பத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தோம்னால் அப்பதான் எந்த கர்மமும் கைகூடாமல் போகிறது என்று கண்ணன் சொல்ல வந்தார். அதைத்தான் கீதை கர்மத்தை செய்ன்னு சொல்றது, கர்மத்தை செய்ன்னு சொல்றதுன்னு விடாமல் சொல்லுகிறோம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. செய்யாமல் மட்டும் இருந்து விடாதே, கண்டிப்பா உனக்குரிய கடமையை செய்ய வேணும் என நன்னா தூண்டிருக்கார். இது இவ்வளவு தூரம் ஏன் கண்ணன் பண்ண வேண்டியதா போச்சு? தான் செய்ய வேண்டிய கடமையிலேருந்து ஓடிட போறேன்னு அர்ஜுனன் சொன்னான். இந்த சண்டை நான் போடுறதா இல்லை, எதுக்கு இத்தனை பேரை கொன்னு, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், இப்பவே யுத்த பூமியை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்ல போக முடியாது. உனக்குரிய கடமையை நீ ஆற்றித்தான் தீர வேண்டும். அப்ப அதை பண்றதுக்கு மனசு துர்பலமா போச்சு அர்ஜுனனுக்கு. உடல்லாம் நடுங்கித்து, நெற்றி வியர்த்தது, உடம்பு முழுக்க அப்படியே எரியிற மாதிரி தோணித்து, பேச்சே எழவில்லை. இந்த சிரமத்தோட கையில பிடிச்சிருக்கிற காண்டீபம் கீழே நழுவி விழுந்து விட்டது. அந்த திரும்ப காண்டீபத்தை எடுத்து சண்டை போட வைக்கிறதுக்காக கண்ணன் பண்ணின உபதேசம்தான் பகவத்கீதை முழுமையும். அப்ப இப்பேற்பட்ட கீதை நமக்கு கிடைச்சிருக்குனால் ஒரு அர்ஜுனன் மனம் தளர்ந்து போனதே காரணம். அவன் மட்டும் முதலே பண்றேன்னு சொல்லியிருந்தால் கண்ணன் ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்க வேண்டாம். ஆனா பண்ண முடியலேன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? நேத்தே ஸ்லோகம் சொன்னேனே, மனசு ரொம்ப துர்பலமா இருக்கு அர்ஜுனா, இதை பெரியோர்கள் ஒத்துக்க மாட்டார்கள், சொர்க்கத்தையும் பெற்றுக் கொடுக்காது, புகழையும் கொடுக்காது, க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம். மனம் துர்பலமா இருக்குங்கிறது ரொம்ப தாழ்ந்தது, வச்சுக்காதே. ஏன்னா தெம்பாரு, கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும். இப்ப நாம இங்க உட்காந்துருக்கோமே, எத்தனை பேர் மனத்தளர்ச்சியோடு இருக்கும், எத்தனை பேர் தெம்பா இருக்கும்? இப்ப யாருக்கான கடலும் தொல்லை இருக்கலாம். நாளன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் உடலெல்லாம் நம்ம பரீட்சை பண்ணி பார்க்க போறோம், அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரு கவலை இருக்கலாம்.
இதை போல இருந்துட்டே இருக்கச்சே சிரிக்க முடியுமா முடியாதா? சந்தோஷமா இருக்க முடியுமானால் ஒருத்தர் என்னன்னு கேட்கும்போது முகத்தை அப்படி வேஷம் போட்டாப்புல வச்சிருந்து சிரிக்கிறது கூட பண்ணிடுவோம். இப்போ எத்தனையோ கருத்தம் இருந்தாலும் புகைப்படம் எடுக்கணும், சாமி உங்களோட ஒன்று எடுத்துக்கணும்னால் வேணும்னு ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டேனா? அந்த மாதிரி கூட சிரிச்சிருவோம். ஆனால் நிஜமா உளமாற சிரிக்கிறதுக்கு முடியுமானால் அது கொஞ்சம் கஷ்டம். எப்போ எந்த கஷ்டமும் இல்லையோ அப்போ எனக்கு தூக்கம் வரும். ஒரு கஷ்டமும் இல்லைன்னால் குடும்பத்தோடு உட்காந்து சிரிக்கிறேன். ஒரு கஷ்டமும் இல்லைன்னா நன்னா சாப்பிட்றேன்னு சொன்னால் அநேகமாக அந்த நாள் வருமாங்கிறதே தெரியாது. ஏதோ ஒன்று இருக்கத்தான் போகிறது. அப்படியே இருந்தாலும் அதை தாண்டி சிரித்து கொள்கிறோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல் நாள் பார்க்கும்போது மனத்தினுடைய பல முகங்கள் என்ன? கவலைப்படுறது மனசு, பொறாமப்படுறது மனசு, பயப்படுறது மனசு, ஈடுபாட்டோடு இருக்கிறது மனசு, ஈடுபாடு இல்லாத இருக்கிறது மனசு, உறுதியோடு இருக்கிறது மனசு, விருப்பப்படுவது மனசு, கோபப்படுவது மனசு என்ன இந்த மனத்தினுடைய பல முகங்களையும் பார்த்தோம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு என்ன வேணும்? பகவானை தியானிக்க தியானிக்க அவரிடத்தில் மனசை செலுத்தினால் அது கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அந்த மனசுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வைத்துக்கொண்டு சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்கிற இந்த 9 கிரகங்கள், அந்த கிரகங்கள் நம்மை எப்படி பாதிக்கும்? கிரகங்கிறது எங்க இருக்கு? ராசின்னா என்ன? நாம் பிறக்கச்சே கிரகங்களுடைய நிலை என்னவா இருந்தது? அதுக்கப்புறம் மொத்தமா கிரக பெயர்ச்சிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஏற்படுறது? என் ஜாதகப்படிக்கு கிரகங்கள் எப்பப்ப நகர்ந்துட்டே இருக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தோம். பொதுவா வருஷா வருஷம் வந்ததுனால் குரு பெயர்ச்சி வரும், சனி பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும், 1.25 வருஷத்துக்கு ஒரு தரம் ராகு பெயர்ச்சி வரும், கேது பெயர்ச்சி வரும். உலகத்துல எல்லாருக்குமே அந்த பெயர்ச்சி அப்பதான் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை. அதே நான் பிறக்கறச்சே எனக்கு ராகு தசைன்னு வச்சுங்க, அது ராகு புக்தியில் ஆரம்பிக்கும். எல்லா புக்திகளும் ஓடும். அப்புறம் அடுத்த திசைக்கு போவோம். அது தனி மனுஷனுக்கு மட்டும் மாறின்னு போகுது. எனக்கு ராகு தசை இருந்தால் உங்களுக்கு இருக்கணுங்கிற தேவையில்லை. அப்போ என் தசை பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் ஆச்சுனால் அது மாறும். அது எனக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரும். இது இத்தனை ஏன் தனி மனுஷனுக்கு கூட மாறிண்டே இருக்குன்னால் கிரகங்கள் சுழன்றுட்டே இருக்கும் இல்லையோ, அது ஒரு இடத்துல இல்லையே. அதனால தான் அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நிமிஷம் நமக்கு இந்த நிமிஷம் கோவம் வராப்பிலிருந்து அடுத்த நிமிஷம் சரியா இருக்கு. நேத்திக்கு கருணை உள்ளத்தோட தரேன்னு சொன்னேன், இன்னைக்கு மாட்டேங்கிறான். நேத்திக்கு அஹிம்சாவாதியா இருந்தார், இன்னைக்கு ஹிம்சிக்க ஆரம்பிச்சுடுறார். நேத்திக்கு நண்பனா இருந்தார், இன்னைக்கு பகைவனா போயிட்டார். இது ஏன் மாறிண்டே இருக்காருனால் வானிலை மாறிண்டே இருக்குங்கிறமே. அப்படின்னா கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்தில் இல்லை. அந்த மாறுதல் நமக்கு சாதகமா இருக்க போறதா பாதகமா இருக்க போறதா? அது எப்படி நம்மளை பாதிக்கும்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு குணத்தோட சம்பந்தம் உண்டு. சந்திரன் சொன்னா மனநிலையோட தொடர்பு, சூரியன் சொன்னா தலைமையோட யாரு முன்னோக்கி அழைச்சின்னு போறார் அந்த ஒரு பண்போட தொடர்பு, செவ்வாய்னு சொன்னால் அந்த மனிதனுக்குன்னு இருக்கிற ஒரு அகங்காரம் அத்தோட தொடர்பு, புதன்னா நல்ல புத்திசாலித்தனம் சாமர்த்தியத்தோட தொடர்பு, குருன்னு சொன்னால் நல்ல பாண்டித்யம் மனத்தெளிவு தர்மத்துக்கு கட்டுப்படுத்தி நடத்தல், இதெல்லாம் குருவுக்கு சம்பந்தம். வெள்ளின்னு சொன்னா நளினமா கலை, பரதநாட்டியமா பாட தெரியுமா, கலை நுணுக்கத்தோட பேசுவாரா, ஆனந்தமா இருப்பாரா, இதெல்லாம் வெள்ளிக்கு. சனின்னு சொன்னா பாவம் புண்ணியம் எதுவோ அதன் ஸ்தானம். அப்ப பூர்வ பாவ புண்ணியங்கள்லாம் அவர் கட்டுப்படுத்துவார். மேல அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அது சரி, இவர் நமக்கு வேண்டியவர் அதனால இப்படி நடந்துப்போம், இவர் வேண்டாதவர் அதனால இப்படி நடந்துப்போம் என்று அந்த சனி பகவான் பார்க்க மாட்டார். இதுதான் சட்டம்னு இருந்தா அதன்படிக்கு தான் நடக்கணும். அது நன்னா உச்சத்தில் இருக்கிறவா ரொம்ப சட்டம் பேசுவார். இதுதான் சரி இதுதான் சரிங்கிற அளவுலையோ. இப்படி இருக்கிறதெல்லாம் தசைகள் எதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த கிரகங்கள் நம்ம இடத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு குணத்தை பாதிக்கும். அந்த கிரகம் கொஞ்சம் உச்சத்தில் இருக்கும்போது அந்த குணம் பாதிக்கப்படும். வேணும்னா அதை தூக்கியும் கொடுக்கும், வேண்டாம்னா அது மட்டமும் தட்டிடும். இப்படி அந்தந்த கிரகத்துக்கும் நம்முடைய குணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். நேற்றுக்கு 4 விஷயம் நம்ம இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு பாதிப்பை போக்கிக் கொள்வதற்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. 4 விஷயம் பாதிக்கும்னால் நான் பிறந்தப்போ இருந்த கிரகங்கள் கிரகச்சாரம்னு சொல்றோம். அது ஒரு மாதிரி அர்த்தத்தில் நம்ம தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வேணும்னா தள்ளடிச்சு கிரகச்சாரம் கிரகச்சாரம்னுவா. அது என்னமோ கிரகச்சாரம்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிரகங்களின் கதி அவ்வளவுதான் கிரகச்சாரம்னா.
சாரம்னா சர நகர்றது, நடக்கிறது. சார நடத்தல், அசைதல், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதல். கிரகச்சார கிரகங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போதல். இவ்வளவுதான் அர்த்தம். ஆனா என்னமோ கிரகச்சாரம் நினைச்சவே இப்படி தலையில அடைச்சுக்கு போவா. நாச்சம் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், உடனே மூக்க பொத்துக்கு போவிடும் இல்லையோ, ஏதோ நாச்சமா இருக்கு போல் இருக்கு. என்னால் கை தானா மூக்க நோக்கி போயிடும். நாற்றம்னு சொன்னாலே மூக்க பொத்திக்கணுமா? நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன் ஆண்டாள் பாசுரம். நாற்ற துழாய் நல்ல மனம் மிக்க துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கிற நாராயணன். பாட்டில் நாற்ற துழாய்னு இருக்கு. மூக்கில் கையை வச்சுங்களேன், வச்சுப்போமா? நாற்ற துழாய்னு சொன்னா நல்ல நறுமணமுள்ள துளசின்னு அர்த்தம். நல்ல நாற்றம்னு சொன்னால் நறுநாற்றமா துர்நாற்றமானு சேர்த்து சொல்லணும். நாற்றம்னா வாசனை, அதுல நல்ல வாசனை இருக்கும் கெட்ட வாசனை இருக்குமோ இல்லையோ. ஆனா நமக்கு என்னமோ நாற்றம்னு சொன்ன உடனே மூக்க பிடிச்சுக்க போடுறோம். இப்ப அதை போலத்தான் கிரகச்சாரம்னாலே ஒன்றும் தப்பு இல்லை. கிரகச்சாரம் தப்பா போலாம், கிரகச்சாரம் சரியாகவும் இருக்கலாம். கிரகம் நகர்ந்ததுனால எனக்கு நன்மையும் ஏற்படலாம், கிரகம் நகர்ந்ததுனால தீமையும் ஏற்படலாம். ஆனா நம்ம கிரகச்சாரம்னாலே தீமைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது நல்லத்துக்கு நகரலாம், தீயதுக்கு நகரலாம். சனின்னு சொன்ன உடனேவே ஆபத்துன்னு நினைச்சிடக்கூடாது. செவ்வான்னு சொன்ன உடனேவே ஆபத்துன்னு நினைச்சுக்க வேண்டாம். சுக்கிரன்னு சொன்ன உடனேவே சம்பத்துன்னு நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டும் பண்ண வேண்டாங்கிற. அதை போலத்தான் 77 நட்சத்திரங்களுக்குள் இப்ப இன்னைக்கு விசாக நட்சத்திரம், வைகாசி மாசம் விசாகம் நம்மாழ்வாருடைய திருவவதாரம். இப்ப திருவாதிர நட்சத்திரத்துல தான் ராமானுஜர் அவதரித்தார். ஆயில்யத்துல தான் லக்ஷ்மணன் பிறந்தார். மூலத்துல தான் மணவாள மாமுனிகள் அவதரித்தார். ஓரளவுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வசத்தியான நட்சத்திரமா கொண்டாட மாட்டார்கள். அதுக்கு தான் வேணும்னு இந்த நட்சத்திரமா சொன்னேன். இப்போ திருவாதிரையா இருக்கட்டும், குழப்பவாதிகளா இருப்பா. ராமானுஜர் யாரை குழப்பினார்? இருக்கிற குழப்பத்தை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினார். இதுதான் அவர் பண்ணதே பூலோகத்துல பிறந்து. ஆனா திருவாதிரைன்னா குழப்புவா, பூசம்னா ஏதானு குழப்புவா, ஆயில்யமா இருந்ததுன்னா என்ன ஆகுமோ தெரியல. பூராடம்னு சொன்னாலே ஏதோ நூலாடாதுன்னு காதல பட்டாப்புல இருக்கு. இதெல்லாம் நாம்பளா கலப்பி விடுறது. எந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு குறவும் இல்லை. நாம நினைக்கிறது பரணின்னா பெண்களுக்கு நல்ல நட்சத்திரம், இல்ல ஆணுக்கு நல்லது, மகம்னா பெண்ணுக்கு நல்லது, மிருகசீரிஷன் நல்லது, சுவாதி நல்லது. அதெல்லாம் எதுக்கா சொல்ல தெரியுமோ? அந்த சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்ம பெருமான் அவதரித்தார், அதனால நல்லதுன்னு சொல்றோம். சிரவண நட்சத்திரத்துல தான் திருவிக்கிரம பெருமாள் வாமனமூர்த்தி அவதரித்தார், நல்லதுன்னு சொல்லிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டமியில கண்ணன் பிறந்தார், நவமியில ராமன் பிறந்தார். அஷ்டமி நவமியில நல்லதெல்லாம் பண்றோமா? நகரவே மாட்டோம், ஒரு காரியம் எடுத்து வைக்க மாட்டோம். ஒன்று முகூர்த்த நாள்லாம் இருக்காது, எல்லா கல்யாண சத்திரமும் காலி. அஷ்டமி நவமினுக்கு இருக்காது. இது ரெண்டும் போய் பெருமாள்கிட்டயே பிரார்த்திச்சது. என்னை எதுக்கு இந்த மக்கள்லாம் இந்த பாடுபடுத்துறான்னு தெரியல, நாங்க 2 பேரும் ஒன்னால தான் படைக்கப்பட்டிருக்கோம், ஏன் எங்களுக்கு மட்டும் குறையினால்? நான் வேணா உன்னுடைய திதியில பிறக்கிறேன், அப்புறமான மக்கள் மாறுறாளான்னு பார்ப்போம். மாறலேன்னா என்ன கேட்காதே, என்னால முடிஞ்சது நான் பிறந்து காட்டுறேன். என்ன அஷ்டமி கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்தார், ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமன் பிறந்துட்டார். ஆனா இன்னைக்கு அஷ்டமி நவமி வம்பு மாறல. பகவானே அவதரிச்சு கூட அதை ஒன்றும் பெருசா கொண்ட முடியலனால் ஏதோ சில நம்பிக்கைகள்ல நாம் இருக்கோம். உண்டு, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க போறான்னா அஷ்டமி நவமி பார்க்கலாம். இங்கேருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் சேவிக்க போறோம்னா அஷ்டமி நவமி பார்த்து போக மாட்டேன்னா, அது என்னைக்கு போகணும்னு கால் எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு தான் சிரவணம், அன்னைக்கு தான் துவிதீய, அன்னைக்கு தான் அமாவாசை, அன்னைக்கு தான் நிறைஞ்ச நாள். நாம எந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு போய் ஒன்றும் சுப காரியம்னு வச்சுங்களேன், ஒரு கல்யாண காரியம், பூணல் போட போறேன், கிரகப்பிரவேசம் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இதெல்லாம் ஜாகிரதையா பார்த்து வைக்கணுமே தவிர மற்றபடி நான் தான தர்மம் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கலாம் சொல்லவே வேண்டாம். என்னைக்கு தானம் பண்ணணும்னு எண்ணம் வந்ததோ அன்னைக்கே நல்ல நாள் தான். அப்ப அன்றே செய்க, அப்பொழுதே செய்கன்னு சொல்றோம் இல்லையோ. ஒரு நட்சத்திரம்னு பார்த்து யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது, ஒரு திதின்னு பார்த்து யாரையும் இகழக்கூடாது, அவர்கள் கைம்பெண்ணுன்னு நினைச்சு இகழவே கூடாது, குழந்தை பேர் இல்லாதவர்கள்னு சொல்லி தப்பா அவர்களை பேசவே கூடாது. இன்னார் எதிர்த்தாப்புல வந்தா நான் இறங்கி போகவே மாட்டேன்னால் இப்படி எல்லாமா ஒருத்தர் நம்மளை பாதிச்சிட முடியும்? இன்னொருத்தனால என்னை பாதிக்கிறது ரொம்ப குறைவு, அது கொஞ்சம் உறுதியா நம்ம நம்பணும். இப்போ உன்னை பாதிக்கணும்னா ஒண்ணு பகவான் என்ன பாதிக்கணும், இல்லை இருக்கவே இருக்கேன் நான் தான் என் தள்ள குட்டிக்கணும், வேற யாரும் என்னை குட்டவே வேண்டாம். என்னை பாதிக்கிறதுக்கு முதல் ஆசாமி யார் தெரியுமோ? நான் தான். வேற இந்த பாதிப்பை போக்குறதுக்கு முதல் அதிகாரம் யாரு தெரியுமோ? பகவான் தான். அவர் எனக்கு நல்லது பண்றதுக்குன்னே காத்துட்டு இருக்கார், நான் எனக்கு கெட்டது பண்றதுன்னே காத்துட்டு இருக்கேன். ஆனா நாம நினைக்கிறது மட்டும் எழுத்து வீட்டுக்காரர் அண்ட வீட்டுக்காரர் எல்லாரும் கெட்டது பண்ணுவான்னு நினைக்கிறோம், பண்ண மாட்டார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொரு உருவம். நான் என்ன கர்மத்தை செய்திருக்கிறேனோ
அந்த கர்மம் எனக்கு கட்டம் கொடுக்கறதுக்காக ஒருத்தருடைய உருவத்தில் வந்து நிற்கிறது. இல்லைன்னா அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இப்போ உங்களை நான் பார்த்தது கூட இல்லை, என்ன உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ என்னால் உங்களுக்கு கட்டம் வருமா? என்னால் வருமா? உங்களால் இல்லை சுவாமி. மாமியார், மாமனார், நாத்தனார், நாங்கள் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ என்றால் அவர்களெல்லாம் இந்த ஜென்மத்திலே இந்த கர்மத்திலான நமக்கு ஏற்பட்ட உறவு. போன ஜென்மத்தில் அதே நாத்தனார் இல்லை, இதே மாமியாரா இருந்தாரா? இல்லை. ஒருவேளை போன ஜென்மத்தில் நான் மாமியாரா இருந்து அவர் மருமகளா கூட இருந்திருக்கலாம், அதுவும் சாத்தியம்தான் வச்சுக்கோ. அதை அப்படியே திரும்ப போட்டு இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக மாறியும் பிறந்திருக்கலாம், தெரியாதே. அப்ப பல பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், அதுல ஒவ்வொரு பிறவியோடு இருந்திருக்கிறோம். அப்ப என்ன நமக்கும் யாருக்கும் தொடர்பு? இந்த ஜென்மத்துல இந்த கர்மத்தினால தொடர்பு. இந்த கர்மங்கள் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவருக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. அப்ப கர்மத்தினால தொடர்பு ஏற்பட்டிருக்கு, கர்மத்தினால தான் சுகதுக்கங்கள் ஏற்படுறது. அந்த சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்கு வந்து நின்று இருக்கிற உருவங்கள் தான் மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ நாத்தனாரோ ஓரகத்தையோ மச்சினனோ. இதை தவிர அவளுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. நான் பண்ணியிருக்கிற கர்மா அதுதான் என்னை பாதிக்கும். அப்ப முதல்ல என்னை பாதிக்கிறது எதுனால் கர்மங்கள். ரெண்டாவது பார்ப்போம், யுகம்னு ஒன்று சொல்லி வச்சிருந்தேன். கிருத்தயுகம் பாதிக்கும், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகமும் என்ன பாதிக்குமானால் பாதிக்கும். சூழ்நிலையை வைத்து கொண்டு பாதிக்கும். இப்ப நான் ஓரளவுக்கு நல்லவனா இருக்கேன்னு வச்சுக்கோ, இல்லை ஓரளவுக்கு கெட்டவனா இருக்கேன்னு வச்சுக்கோ. சில நல்லதெல்லாம் பண்றேன், சில தீயதெல்லாம் பண்றேன். எனக்கு எப்ப தெரியுமோ ஒரு விஷயம் தப்பா போய் பாவம் வரும்? கிருத்தயுகமாக இருந்தால் ஓஹோன்னு நான் தப்பா பண்ணால்தான் அது தப்பா போய் பாவம் வரும். நான் ஓஹோன்னு தப்பா பண்ணணும், அப்பதான் அது தப்பாகி பாவம் வரும். ஆனா அதே கலியுகமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் ஓஹோன்னு நல்லதா பண்ணாதான் ஒரு புண்ணியம் வரும். சுலபமா தப்பு பண்ணாலே தப்பா முடிஞ்சு போயிடும். ஓஹோன்னு நல்லதா பண்ணாதான் நல்லதே கிடைக்கும். இது கலியுகம். ஆனா கிருத்திகமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, சின்னதா நல்லதை பண்ண போகச்சேவே புண்ணியம் வந்துடும். ரொம்ப தப்பு பண்ணாதான் தப்பா போய் பாவம் வரும். இது ரெண்டு தான், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ ஒருத்தர் உடம்ப நன்னா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கார், நித்தியப்படி யோகம் எல்லாம் செய்கிறார், ஆசனங்கள்லாம் பண்ணுவார், ஒரு நன்னா 5 மைல் தூரம் நடந்து ஓடி ஆடி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரார், நேரத்துக்கு சாப்பிடுவார், நேரத்துக்கு தூங்கிடுவார், எல்லாம் சரியா வச்சுட்டு இருக்கார் என்றால் அப்ப அவர் உடம்புக்கு எந்த ஒரு கிருமியும் தாக்குறது கஷ்டப்பட்டா தானே. சுலபத்தில் கிருமிகள்லாம் பிடிச்சிட மாட்டார். அவருக்கு சட்டுன்னு ஜலதோஷம் வந்துருமா, ஜுரம் வந்துருமா? வராது, நன்னா வச்சுட்டு இருக்கார். இதே இப்போ ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள்லாம் குறைஞ்சிருக்கான், ரத்தத்தில் இருக்கிற சகப்பணு குறைஞ்சிருக்கானால் கொண்டாட்டம் தான். உடனே ஊர்ல இருக்கிற எல்லா கிருமி விட்டே நான் பாரு உள்ள வந்துருமோ இல்லையோ. அதே கிருமி மாறவே இல்லை. இப்போ என்னுடைய உடம்புல அணுக்கள் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து கிருமி தாக்குறதா கிருமி தாக்கலையா. அதே போல நான் பண்ற காரியம் அதே காரியமா இருந்தா கூட கிருத்தயுகத்தில் அந்த காரியத்தை பண்ணால் அது வேற மாதிரி இருக்கும், கலியுகத்தில் அதே காரியத்தை பண்ணேன்னால் வேற மாதிரி இருக்கும். ஒரே கிருமி வெள்ளை அணு சாப்பணு நன்னா இருக்கிறவனை பாதிக்க போனா சுலபத்தில் பாதிக்க முடியாது. ஆனா அந்த அணுக்கள் குறைஞ்சிருக்கிறவனை பாதிக்க போனா சட்டுன்னு பாதிச்சிடும். அது குறைஞ்சிருக்கிற இடத்துல எங்கேயோ போனேன் தீர்த்தம் சாப்பிட்டேன்னா உடனே தொண்டைக்கட்டு வந்துடும், ஜுரம் வந்துடும். அதுக்குன்னு எல்லாருக்கும் அப்படி வராது. இப்போ பூமியில எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய இருக்கா. அதே இப்போ நாம பல பேர் வீட்டு குழந்தைகளை போத்தி வளர்த்துருப்போம். ஒரு இடத்துக்கு கூட்டினோன்னா உடம்புக்கு வந்துடும், வேற ஒரு இடத்துல ஒரு பாத்திரம் தீர்த்தம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்துடும். இது இந்த குழந்தை இந்த மாதிரி வருதே, அது பாரு வாசல்ல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு, அது இருக்கிற இடத்த பார்த்தாலே எல்லா வியாதியும் இருக்கும் போல் இருக்கு, ஆனா ஒன்றும் வர்றது இல்லைங்கிறா. ஏன்னா அதே கிருமிதான் உடம்பு நன்னா இருக்கு, திண்ணுன்னு இருக்கு, எதிர்ப்பு சக்தி நன்னா இருக்கு. அதை போல ஒரே கர்மா நாம சங்கீர்த்தனம்னு வச்சுக்கோ, அதே கர்மா தானம்னு வச்சுக்கோ. அப்ப அது சின்னதா தானம் பண்ணணும்னு நான் நினைக்கிறச்சேவே சுற்றுப்புற சூழ்நிலை தானம் பண்றதுக்கு ஏற்றதா இருக்கும். இதுதான் கிருதயுகம். அதனால புண்ணிய சுலபத்தில் கிடைச்சிடும். ஆனா நான் இப்போ துவாதசியா இருக்கு, ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி மாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, மாட்டை தேடுறதுலேருந்து வம்பு ஆரம்பிக்கும் கலியுகத்திலே. அகத்திக்கீரை கட்டையும் தேடணும், அதுவும் கிடைக்காது, மாட்டையும் தேடணும், கிடைக்காது. கொடுக்க போற சமயத்துக்கு எதற்காக பிராணி ஹிம்சை பண்ண வந்தியான்னு ஒருத்தர் வந்து பிடிச்சுன்னு போடுவார். சாமி நான் ஆத்திக்கீரை கட்டு கொடுக்கறதுக்கு வந்தேன். இல்லை நீங்க வர்ற முகத்தை பார்த்தாலே உங்க கண்ணை பார்த்தாலே ஏதோ தப்புன்னு தெரியுது, இப்போ அதனால பிடிச்சுன்னு படுறேங்கிறார். நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுக்கலாம், நித்தியப்படி அப்படி வெள்ளிக்கிழமையானா கோபூஜை பண்ணணும்னால்
பக்கத்து வீட்டுக்காரர் உடனே கடுதாசி அரசாங்கத்துக்கு போடுவார். இது கொசு தொல்லையெல்லாம் இவர் மாடு வச்சிருக்கிறதுனால அதிகமாக இருக்கு, இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் நீங்கள் மாடெல்லாம் அனுமதிக்க கூடாது. இரும்பு பட்டறையெல்லாம் இருந்தது, ஊருக்கு வெளியில் எடுத்துன்னு போனேன். பேருந்து நிலையம் இருந்தது, ஊருக்கு வெளியில் போயிடுத்து. அதே வண்ணான்லாம் இருந்தால் கழுதையெல்லாம் ஊருக்கு வெளியில் போயிடுத்து. அதே போல் பசுமாடுகளையும் ஊருக்கு வெளியில் எடுத்துன்னு போடுங்கன்னால் படுத்து போன பிற்பாடு எந்த துவாதசி அன்னைக்கு நான் தேடின்னு போவேன்? இப்படி ஒன்று நல்லது செய்யணும்னு சொன்னால் அதுக்கு சூழ்நிலை தகுதியாகவே இருக்காது. இதுதான் கலியுகத்தில் ஆபத்து. அதே நல்லது செய்யணும்னா சூழ்நிலை நன்னா இருக்கும். இது கிருத்தயுகத்தில் இருக்கிற சம்பத்து. இந்த யுகம் இப்போ பாதிக்கிறதா இல்லையா? நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இந்த யுகத்தினால எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, சுலபத்தில் பண்ணவிட மாட்டேங்கிறது. அப்போ கர்மங்களால் இருக்கிற பாதிப்பு 2, யுகத்தினுடைய தன்மையால் இருக்கக்கூடிய பாதிப்பு 3, இருக்கவே இருக்கு கிரகங்களின் பாதிப்பு. அது இப்போ பார்த்து எனக்கு சனி தசையா இருந்து ராகு தசையா இருந்து எதுவோ அது அதனுடைய பாதிப்பை பண்ணி கொஞ்சமாக அதுக்கும் கொஞ்சம் என்ன சமப்படுத்தும். இந்த 3ம் சேர்ந்து கொடுத்தினால் ஒன்று இருந்ததுனாலே வெளியில் வருவது சிரமம். இந்த 3த்துக்குள்ள எது நல்லதை செய்ய போகிறது எது தீயதை செய்ய போகிறது தெரியாது. ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை பார்க்கறச்சேவே என்ன தெரியுமோ பாப்பா, இது எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்து இது சரியான ஜாதகம் இல்லை, மோசம், இது நல்ல ஜாதகம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆணுக்கு பெண்ணுக்கும் ஜாதகம் பார்க்க போறோம்னால் இவனுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வர்ற தசை இருக்கோ அப்பெல்லாம் அந்த பொண்ணோட ஜாதகத்தின்படி நல்லது நடக்கிற தசை இருக்கா. இவ்வளவுதான் பாப்பா ஜோசியக்காரர்கள். இவனுக்கு நல்லது இருக்கா அவருக்கு நல்லது இருக்கான்னா 2 பேரும் தனித்தனியாவே நன்னாத்தான் இருக்கும், நீ எதுக்கு எனக்கு நான் எதுக்கு உனக்கு விடுவா. இவ்வளவுதான் கடைசியில் வாழ்க்கை ஆகும். ஆனா எதை 2 பேரும் பொருத்தம் பார்க்கறதுனால் இவனுக்கு கஷ்டம்னு வரச்செல்லாம் அவ காலம் நன்னா இருக்கா, அவளுக்கு கஷ்டம்னு வரச்செல்லாம் இவன் காலம் நன்னா இருக்கா. அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து கொண்டு சரிப்படுத்தி கொண்டு போகலாமா. இவ்வளவுதான் அவர்களால் பார்க்க முடியும். இது இத்தனையும் தாண்டி ஆண் பெண் 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்து அவர் திருவடிகளில் பக்தியை பண்ணி நாம சமாளிச்சுக்கிறோம்னா தாராளமா சமாளிச்சுக்கிறோம். அப்புறம் ஜாதகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்னு சொல்றேன், கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும். கல்யாணத்தும் போது பார்க்க போறோம், எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிற தேவையில்லை. ஆனா அதை விட முக்கியம், இந்த இடத்துல ஜாதகத்துல குறை இருக்கு வாஸ்தவம். இப்ப கல்யாணம் ஆகி 3வது வருஷத்திலே பெரிய ஆபத்து 2 பேருக்கு இருக்கு. ஆனா ஆபத்து இருக்குன்னு உணர்ந்துட்டோம். அதுக்குன்னு நாங்க மனம் தளர போறதில்லை. வேண்டிய பிராயச்சித்தத்தையும் பெருமானையும் பிரதட்சணம் பண்ணி தைரியமா நாங்க 2 பேரும் அந்த ஆபத்தை தீர்த்துப்போம், பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு பொண்ணு பிள்ளை சொல்லட்டும். நீங்க கவலையப்பட வேண்டாம், தைரியமா பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். கூரத்தாழ்வான்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார். ராமானுஜருக்கு மூத்த சிஷ்யர், வயசு ரொம்ப நிரம்பியவர். அவருடைய சின்ன வயசு காஞ்சிபுரத்திலேருந்து அரக்கோணம் போற பாதையில கூரம்ங்கிற கிராமம், ரொம்ப அழகான கிராமம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம புக்தி மதீமகி எதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம்னு அவரை பத்தின ஸ்லோகம். ரொம்ப ஆச்சாரசீலர், பெரும் பணக்காரராக இருந்தார். அத்தனை பணத்தையும் துறந்து ராமானுஜர் திருவடிகளே சரணம், நமக்கு இனிமே இந்த பணத்தை எல்லாம் ஆசையே வேண்டாம். அவருக்கு தர்மபத்னி, அவளுக்கு ஆண்டாள்னு திருநாமம். இப்ப நான் சொல்ல போகிறது இவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்னாள் கதை. இன்னும் இவர்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவர் ஒரு சின்ன பிரதானியா அந்த கிராமத்துக்கு தலைவராக இருந்திருக்கார். ஒரு நாள் ராத்திரி கிராமத்தில் என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு மாறு வேஷம் விட்டு கொண்டு போய் வீடு வீடா பார்த்துட்டு இருக்கார். அப்ப இந்த பெண்ணோட வீடு, ஆண்டாள்ங்கிற நாச்சியார் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த பெண்ணோட வீடு ஜனகதவு திறந்திருக்கு. இவர் அது வழியா என்ன நடக்கிறது, நகர சோதனைன்னு ராத்திரி வேளையிலே அப்படி முட்டாக்கு போட்டுண்டு பிரதானிகள்லாம் போய் பாப்பாளோ இல்லையோ, வேவு பார்க்குற மாதிரி என்ன நடக்கிறதுன்னு. அதை போல உள்ள நடக்கிறத பார்த்தா அப்பா அம்மா அழுதுன்னு இருக்கா, பொண்ணு அழுதுன்னு இருக்கா, ஒரே அழுகையா இருக்கு, உயிரை விட்டுடலாம்னு பேசின்னு இருக்கா. எதுக்கு தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போறா. நல்ல வேளை உடனே வெளியில வந்தவர் தன்னுடைய ஆளை அனுப்பிச்சு அழைச்சின் வா மாளிகைக்கு என்று சொன்னா கூட்டின்னு வந்தான். அவர் கேட்கிறாரு, எதுக்காக தற்கொலையை பத்தி பேசி கொண்டிருந்தீர்கள்? அதுவா, இந்த பெண்ணுக்கு வயசாயிட்டு போறது, கல்யாணம் ஆகலை. ஆனா கல்யாணம் ஆனால் அந்த மாப்பிள்ளை போயிடுவார், இறந்து போயிடுவார்னு ஜாதகம் சொல்றது. அதனால எங்களால பண்ணி வைக்க முடியல. பண்ணலேனால் அது பெரிய குற்றம். பெற்றோர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா குற்றம்னு சொல்லியிருக்கு. அதனால எதுன்னு பார்த்தோம், எதுக்கு இப்ப பாவத்தை சமந்துன்னு இருக்கணும், அதனால உயிரை விட்டுடணும்னு முடிவுக்கு வந்துட்டோம் என்று பெற்றோர்கள் சொல்றா. அப்ப கூரத்தாழ்வான் பதில் சொல்றார், உங்களுக்கு ஆக்ஷேபம் இல்லைன்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று நேரையே சொல்லிட்டார். அவளை தூக்கி வாரி போட்டது, இவ்வளவு நல்லவர் நீர், உம்மால ஊரே பிரயோஜனப்படுறது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உமக்கு உயிர் போகுமானால்? சுவாமி ரொம்ப அழகா பதில் சொன்னார். கல்யாணத்தை 2 பயன்களுக்காக பண்ணிக்கிறோம். ஒன்றும் சேர்ந்து தர்ம காரியம் பண்ணணுங்கிறதுக்காக, தனியா பண்றதை விட சேர்ந்து பண்ணால்
நான் மட்டும் இருக்கேன், ஒரு 4 பேர் ஆண் மட்டும் வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை அந்த பெண்ணு மட்டும் இருக்காள்னால் 4 பேர் பாகவதர்களை கூட்டு துவாதசி தோறும் ததியாராதனை பண்ணுவோமோ? விருந்தெல்லாம் அழிக்க மாட்டோம். அப்ப ஆண் என்ன சொல்லிடுவார், யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் அது இந்த வீடு பெண்களே இல்லாத வீடு, அதனால நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை, ஆரம்பிக்கச்சே உடைச்சிடுவா. இவர் பால் காய்ச்சினா யார் வேண்டான்னா, இப்போ இல்லை இவரை மோர் எடுத்துன்னு வந்து கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஆனால் சொல்றச்சேவே பாருங்க, அது அவ ஊர்ல இல்லை, அதனால உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை. இது ரொம்ப நாசூக்கா சொல்றதுன்னு பேர் இதுக்கு. அவ இருந்தா கொடுக்க போறாளாங்கிறது அப்புறம் அது பார்ப்போம். முதல்ல இப்போதைக்கு அவ ஊர்ல இல்லை, இல்லாதனால நான் கொடுக்கறதா இல்லை. தர்மபத்தினி இருந்தா நிச்சயம் கொடுத்துருப்போம் இல்லையோ, இது சொல்லியே நம்ம தப்பிச்சு விடுவோம். இதே பெண்ணு தனியா இருக்கான யாரும் வரவே போறதில்லை. ஆக மொத்தத்தில் விருந்தோம்பலே நடக்காதே. 4 பேரை கூட்டு சோறு போடணும்னாலே ஆணும் பெண்ணும் கல்யாணமாகி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால்தான் சரின்னு அந்த ஆண் கூப்பிட போறார், சரின்னு அந்த பெண்ணு ஏதோ ஒன்று பண்ணி உப்புமா அது இது பண்ணி கொடுக்க போறான்னு வச்சுங்க. அப்ப 4 பேருக்கு தர்மம் பண்ணணும்னாலே சேர வேண்டியிருக்கே. ஆண் தனியா இருந்துட்டாலும் சோறு போட கூப்பிட மாட்டார், பெண்ணு தனியா இருந்துட்டாலும் கூப்பிட மாட்டார். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா கூப்பிடுவாள் இல்லையோ. அப்ப தர்ம காரியம் பண்றதுக்கு கல்யாணம்னு புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் 2வது பயன்தான் குழந்தைகளை பெற்றது, வீடு வாசல் கட்டுறது, பணம் சம்பாதிக்கிறது, சுகப்படுறது, தேக சுகம், இதெல்லாம் இன்னொரு பயன். கூறத்தாழ்வான் இந்த 2 பயன்களையும் சொல்லிட்டு எல்லா ஜாதகமும் ஜோசிஷமும் எப்ப தெரியுமா பாதிக்கும்? 2 பயன்களுக்குமா பண்ணாதான் பாதிக்கும். தர்ம காரியத்தையும் பண்ண போறேன், குழந்தைகளையும் பெற போறேன்னு சொன்னால் குழந்தை உற்பத்திங்கிறது சம்சாரத்தை வளர்க்கறது தானே. ஒரு குழந்தைய பெற போறோம்னாலே இன்னொருத்தருக்கு இப்ப சம்சாரத்துல பிறவி கொடுக்குறோம்னு ஆயிடுச்சு, நமக்கும் இன்னும் சுகதுக்கத்தை எதிர்பார்க்கிறோங்கிறது ஆயிடுச்சு. இதே நான் குழந்தை பெற்றுக்க போறதுலேன்னு வச்சுட்டால் இன்னொரு ஜீவனை இந்த சம்சாரத்துக்குள்ள நான் கொண்ட போறது இல்லையோ இல்லையோ, அது நல்ல காரியம். இப்போ இருக்கணும்னா இருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தை பெறாது இருக்கலாமான்னால் அதுக்கு ஒரு நிஷ்டை வேணும். இப்ப கூறத்தாழ்வான்னு சொல்றது, ஒரு பக்கம் குழந்தைகள்லாம் பெறது தேக சுகம், இன்னொரு பக்கம் தர்ம காரியம் பண்றது. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தர்ம காரியம்ங்கிற ஒரு பயன்ல மட்டும் ஈடுபட்டுட்டோம்னால் அப்போ இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்காதுங்கிறார். அதனால் நானும் இந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு தேக சுகத்துல ஈடுபடாமல் தர்ம சுகத்துல மட்டும் ஈடுபட்டோம்னால் நீங்க சொன்னீங்களே கல்யாணம் பண்ணிட்டவனுக்கு உயிர் போடும்னு, அந்த ஆபத்து எனக்கு வராதுன்னு உடைத்தார். ஜோசியக்காராளையும் கூப்பிட்டா, அப்படியா இவர் சொல்றது நியாயம்தானா நடக்குமானால் அவ இவர் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கும் இவருக்குன்னா கல்யாணம் ஆகிறது, ஆனா இவர் 100 வயசு இருக்க போறாருட்டா. இது எப்படி? இந்த பொண்ணு கல்யாணம் ஆனால் ஒருவேளை கல்யாணமே 99 ஆகுமோ, ஆகிட்டா அப்புறம் 100 வயசு சொன்னால் கல்யாணம் இந்த வருஷம் ஆப்போறதுன்னுட்டா. இந்த வருஷம் கல்யாணம், இப்போல இருந்து இன்னும் 75-80 வயசு வரைக்கும் அவ இருக்கத்தான் போறா. எப்படி சாத்தியம்னால் தர்மத்துல மட்டும் ஈடுபட்டு இருந்தார், உடல் சுகத்துல ஈடே படலை. அதனால என்ன சொல்ல வந்தேன், லௌகிக விஷயமாக இருந்ததுனால் சம்பாதிக்கிறதா, தேக சுகமா, தேக ஆரோக்கியமா, வீடு வாசல் கட்டுறதா, ஒருத்தருக்கொத்தர் உறவுல பாலமா இருக்கிறதா, இதுக்கெல்லாம் தான் ஜாதகம் கிரகங்கள் பாதிக்குமே தவிர நான் தர்மத்தை செய்ய போறேனா, ஞானத்தை வளர்க்க போறேனா, விஞ்ஞானம் வளரப் போகிறதா, அகிம்சையை கடைப்பிடிக்கிறேனா, தர்மம் பண்றேனாங்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல்ல 2 பாதையை பிரிச்சுடணும். நாம இந்த 2ஐயும் போட்டு ஒரே குழப்பிக்கணும். நம்ம பார்க்கறது எல்லாமே எந்த வருஷத்துல என்ன மாதிரி சம்பாத்தியம் இருக்கும், எந்த நாட்டில் வேலையா இருக்கும், எப்ப தேக சுகமெல்லாம் நன்னா இருக்கும், இதுக்கே ஜோசியத்தை பார்க்கிறோம் சொல்லும். ஓரளவுக்கு அதெல்லாம் சரியாத்தான் சொல்லிடும் இப்போ. ஆனா அதுக்காக மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அது தெய்வத்துக்கு பிரியமா இருக்க போறது இல்லை. அதையும் பார்த்துக்கோ, ஆனா அதை தாண்டி அப்புறம் நான் எதுக்கு இந்த லோகத்துல இருக்கேன், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு ஈடுபடைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே. எதுவுமே இல்லாத சமயம் பிரளய காலம். அப்போது நேமே தியாவா பிருத்திவீன நட்சத்திராணி, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, சூரிய சந்திரர்கள் இல்லை, இது எதுவும் இல்லாத காலத்தில் மூலப்பிரகிருத்திலேருந்து பெருமாள் படைக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற செவ்வாய் புதன் வியாழன்லாம் குட்டி குட்டி தேவதைகள், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தேவதைகள். இவர்களுக்கெல்லாம் தலைவர் இந்திரன், அவர் இருக்கிறது 3வது லோகம். அதுக்கப்புறம் மொத்த பேருக்கும் தலைவர் பிரம்மா, அவர் இருக்கிறது 7வது லோகம் சத்தியலோகம். அந்த 7 லோகம் மேலே 7 லோகம் கீழே 7 14 லோகத்துக்கும் தலைவர் பிரம்மா.
அந்த 14 லோகத்துக்கு மேல இருக்கு 7 உரை, இதை விட 10 மடங்கு பெருசு. அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அகங்காரம், மகான், மூல பிரகிருதி. அந்த 7 உரைகளையும் தாண்டி விரஜாங்கிற நதி ஓடும். அந்த நதியை தாண்டி வைகுண்டம்ங்கிறது இருக்கு. அதற்குள்ள சீமன் நாராயணன் எழுந்துள்ளி இருக்கிறார். அப்ப எத்தனை படிக்கட்டு கீழே இருக்கு? செவ்வாயும் புதனும் வியாழனும் வெள்ளியும் எத்தனை படிக்கட்டு அவர் மேல இருக்க போறார்? அதுக்குன்னு இந்த பாதிப்பை நினைச்சுன்னு பயந்துட்டா பகவான் விட்டுற முடியும்? அவர் ரொம்ப பெரியவர். அப்ப அப்படி இருக்கிறவர் சாதாரணமா இந்த சின்ன தேவதைகள் எல்லாம் அடக்கி நமக்கு வசப்படுத்தி ஒழுங்கா நடத்தி விடுவார்னு தெரிஞ்சுக்கணும். அது கூறத்தாழ்வான் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்ப தர்மத்தின் வழி நம்ம போயிட்டோம். அந்த உறுதி இருந்ததுனால் குட்டி குட்டி தேவதைகளா இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் நம்மளை பாதிக்காது. ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். இது திருப்பாவையில 4வது பாசுரம். இப்ப நம்மளே இன்னைக்கு முடியரிச்சே 2 தினமான இதை சொல்ல போறோம். ஏன்னா மழை வேணுமோ இல்லையோ, ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை சொல்லிதான் பிரார்த்திக்கிறது வழக்கம். இந்த பாட்டுல என்ன சொல்றாள் ஆண்டாள்னால், வருண பகவான் ஆண்டாளுடைய ஆணைக்கு இறங்கி வந்து நிற்கிறாராம். ஆண்டாள், நீர் மார்கழி நோன்பு நோக்கிறீராமே, வடநாட்டிலே மதுரா நகரத்தும் பிருந்தாவனத்திலையும் கோபிகா ஸ்திரீகள்லாம் கண்ணனை அடையறதுக்காக மார்கழி மாசம் முழுக்க நோன்பு நோற்றார்கள். அந்த சரித்திரத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து உபன்யாசகரை சொல்ல கேள்விட்டார். அப்ப நாமும் நோன்பு நோற்று கண்ணன் அடையணும்னு இவளுக்காசை. அது எங்கேயோ துவாபர யுகம் வடக்க மதுரா, இது எங்கோ கலியுகம் தெற்கு மதுரா. இதுவும் மதுரா தான் வச்சுக்கோ. இது நம்ம மதுரை, இந்த பக்கம் இருக்கிற மதுரை இது, அந்த பக்கம் இருக்கிற வட மதுரா அது. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு சொல்லுவார். மதுரான்னு சொன்னாலே புண்ணியம் வருமா, மதுரான்னு சொன்னாலே பாபங்கள் தொலைஞ்சு போடுமா. அப்ப தெற்கு கோடியில இருந்த ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்றாள். அதிலே வருண பகவான் வந்து கை கூப்பிண்டு நின்று உமக்கு ஏதானு கைங்கரமணம்னு ஆசையா இருக்கு. அப்படியா? தேவர்கள்லாம் மனுஷர்களுக்கு வந்து பண்ணுவாளானால் அந்த மனிதன் தேவர்களை பார்க்காமல் தேவாதி தேவனான கண்ணன் திருவடிகளே சரணம் ஒருத்தர் இருந்துட்டால், அப்படிப்பட்ட பரம பக்தனுக்கு நம்மால் ஆன சின்ன கைங்கரத்தை பண்ணணும்னு தேவதைகளுக்கெல்லாம் ஆசை வந்துருமா. அதனால யமன் வந்து நின்று ஆண்டாளே ஏதான் நியமனம் உண்டா, அப்படி இப்படி கொஞ்சம் எடுபடி வேலை இருந்தா சொல்லும் செய்யறேன். வாயு வந்து உமக்கு ஏதானு செய்யணும்னா செய்யறேன். அக்னி வந்து உமக்கு ஏதானு வேணும்னா செய்யறேன்னால் சரி சரி இந்தாரும். எல்லா குழந்தைகளுக்கும் அக்னி பகவானை பார்த்து நன்னா சுண்டல் உப்மா பண்ணி கொடும். என்ன அவர் தானே தளிகை பண்றவரே. அப்ப ஆணையிட்டா செய்ய போறார். இப்ப நாங்க மார்கழி நோன்பு நோக்கிற வரைக்கும் ஜில்லுன்னு எல்லாம் காத்து வீசக்கூடாது. மந்த மாருத்தமா நன்னா வீசினா தான் சின்ன குழந்தைகள்லாம் திருப்தியா நோன்பு நோற்பா. சொன்னா வாயு பண்ணிட்டு போறார். யமுனையை பார்த்து நிதானமா ஒழுங்கா ஓடணும், நீங்க சுழல்லாம் என்னை இழுத்து விட்டுட்டியானா குழந்தைகள்லாம் குளிக்க முடியாது, அவ ஒழுங்கா ஓட போறா. சூரியனும் மந்தமாறும் ரொம்ப பளிர்னெல்லாம் இருக்கக்கூடாது, புடவை துணிமணி காயற அளவுக்கு மட்டும் காஞ்சுக்கும், அதுக்கு மேலெல்லாம் நீர் காய வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் செஞ்சுட்டு போறார். இது என்னது 5-6 வயசு குழந்தைகள் சொன்னதை போய் தெய்வங்கள் கேட்குமானால், இந்த தெய்வங்களை பற்றியெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. தெரிந்ததே பரதெய்வத்தை தேவாதி தேவனென படுவான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் நாராயண் தருள் என்ன அவனையே தேவாதி தேவனா பச்சிருக்கிறதுனால் இந்த தேவதைகள்லாம் வந்து வந்து கைங்கரம் பண்ணிட்டு போகுமே தவிர தங்கள் ஆட்சி அவள் பேரில் செலுத்தாதான். அதனாலதான் ஆண்டாள் வருண பகவானுக்கு ஆணையிடுகிறாள். பாட்டில் ஆணை இருப்பாருங்க, நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க வேண்டும், பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்ன வேண்டும், வலம்புரி போல் நின் அதிர வேண்டும், சாரங்கமுதைத்த சரமழை போல் மழை கொட்ட வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருணனுக்கு ஆணை. நீ எப்படி கண்ணனுடைய வலக்கையிலே சக்கராயத்தை பிடிச்சிருக்காரோ அதை போல் குடு குடு குடுன்னு சத்தம் போட்டு மழை கொட்டணும். இடது கையில சங்கத்தை வச்சிருக்காரோ அதை போல பூம்னு சத்தம் போட்டுக்கொண்டு மின்னல் அடிச்ச மாதிரி சுதர்சன சக்கரத்தை போல மின்னல் வெட்டணும். பாஞ்சஜன்யத்தை போல குடுகுடுன்னு சத்தம் போடணும். ராமன் கையில் இருக்கிற வில்லு வரிசையா அம்பு மழை பொழிஞ்சா என்ன ஆகுமோ அதை போல நீர் தண்ணீர் மழையா பொழியணும். ஒவ்வொன்றும் ஆணை செய் செய் செய்ங்கிறா வருணனே, பண்றேங்கிறார் அவர். இப்படியெல்லாம் கூட தெய்வங்கள்லாம் வந்து நமக்கு பண்ணுமானால் கூறத்தாழ்வான இடத்துல போய் சிஷ்யர்கள் கேட்கிறா, நீங்கள்லாம் தேவதாந்தரத்தின் இடத்துல எப்படி நடந்துப்பீர்கள்? எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனே தெய்வம்னு பத்திரிக்கையிடும். வருணனை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள்? வாயுவை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள்? இப்ப எத்தனையோ குபேரனை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு கேட்க கூறத்தாழ்வான சிரிச்சுனே திருப்பி கேட்டாராம், உங்க கேள்வி தப்பு. மற்ற தேவதைகளை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீர்கள்னு என்ன கேட்கிறீர்கள்? அப்படி கேட்காதீங்க. தேவதைகள் எங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கும்னு கேளுங்க.
அதுகளை பார்த்தா நாங்க எப்படி நடக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, எங்களை அதுகள் பார்க்கும் இல்லையோ. அப்ப அந்த தேவதை பயந்து ஒடுங்கி கையை கூப்பிட்டு ஒழுங்கா நடந்துட்டு போனோமா. அப்படி கூட என்னால் அப்போ அவ்வளவு சக்தியா இவர்களுக்குனால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த தேவதைகளை பத்தி இவர்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிந்ததே பரதேவதை அப்படின்னு இருந்துடுத்தினால் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தும் செய்யவே செய்யாது. அதனால சனி பகவான் என்ன பண்ணிடுவாரோ, செவ்வாய் என்ன பண்ணிடுவாரோ என்கிற பயம் தேவையில்லை. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ராமன் போகணும். அணை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. 5வது நாள் அணை கட்டி முடிச்சாகணும். எல்லாம் குரங்குகள் மலையனூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலை பாசம். அணில்கள்லாம் போய் போய் பூச்சி வேலையை பார்க்கறது, குரங்குகள்லாம் பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வேகமா ஓடுறது. நன்னா கட்டின்னு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஆஞ்சநேய சுவாமிக்கு 7.5 நாட்டு சனி பிடிக்க வேண்டிய தருணம். அவர் வாழ்க்கைப்படி அவர் பிறந்த காலம் இருக்கும் இல்லையோ, அந்த அவர் பிறந்த அன்னைக்கு ஆகாசத்தை நோக்கி பறந்து போய் சூரியனை பார்த்து பழம் நன்னா இருக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு கிட்டக்க போனார். பயந்தே போயிட்டார் சூரியன். சரி இதையே இந்த மாதிரி ஆச்சுன்னு ஐராவதம் யானையில இந்திரன் வந்தார். கேட்கணும் இந்த பிள்ளை யாருன்னு பார்த்த உடனே இந்த சிவப்பு பழத்தை விட இந்த வெள்ளைப்பழம் நன்னா இருக்குன்னு அங்க தாவிட்டார். இந்த பழம்னா இது சிவப்பு, இதுவரை வாயை சுட்டாலும் சுடும் போல் இருக்கு. ஐராவதம் வெள்ளையானையோ இல்லையோ, அப்ப வெள்ளைப்பழம் நன்னா இருக்குன்னு தாண்டினார். போன வேகத்துல வஜ்ராயுதத்தால் இந்திரன் அடிச்சான். அது இந்த பக்கம் அடிபட்டு கண்ணை வீங்கித்து தொப்புன்னு கீழே வந்து விழுந்தார். பாறையில மோதி இந்த பக்கம் வீங்கித்து 2 பக்கம் வீங்கினதை பார்த்து ஹனுமான் அப்படின்னு பிரம்மா பேர் வைத்தார். இதுக்கு ஹனுன்னு பேர். இந்த இடம் தான் ஹனு. ஹனு வீங்கி இருக்கும் இல்லையோ, அதனால அவருக்கு ஹனுமான்னு பேர் வைக்கப்பட்டது. அப்ப அந்த ஆஞ்சநேயர் அவருக்கு கூட விட போறது இல்லை, படத்தான் படும். அவருக்கு பிடிக்கணும். சனி பகவான் பக்கத்துல வந்து நின்று வேக வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கீர். நான் இப்போ உங்க பிடிச்சாகணும். ஹனுமான் அவர்கிட்ட பேசுறார். பாரு உம்மோட ரொம்ப பேசுறதுல எனக்கு நேரம் இல்லை, சட்டுன்னு பேசிப்போம் முடிச்சுப்போம். இப்போ சட்டுனா 2 என்ன நீர் ஏதோ சட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீருப்போ. ஜன்மத்துக்கு முன்னாடி சனி உண்டு, ஜென்மத்துல சனி உண்டு, ஜென்மத்துக்கு அப்புறம் சனி உண்டுன்னார். இதெல்லாம் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ காலை உணவு ராமன் இங்க முடிச்சாச்சு, மதிய உணவுக்கு ராமன் அங்க போயாகணும். இப்போ நீர் குறுக்க வந்து பேசியிருந்தீங்கன்னா 4 கல்லு போடலன்னா வேலை நடக்காது, போயிட்டு வரும். ஒரே எதிரியா சொன்னார். அப்படிலாம் முடியாது, உங்க ராமனை கேட்டுப்பாரு. அவரா இருந்தாலும் கிரகங்கள் படுத்துற பாட்டை படுத்தித்தான் தீரணுங்கிறார். சரி இருக்கட்டும், இப்ப போய் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராமனை தொந்தரவு பண்ண முடியாது. ஒண்ணு வேணா செய்யும். 7.5 வருஷம்னா இப்ப முடியாது, எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஒண்ணு வேணா அதை நீர் ஏதாவது குறைச்சு வேணா பண்ணிக்கும்னாரு. அது 7.5 மாசம் வேணா இருப்பேன். 7.5 மாசமா? சீதை எனக்கு கெடு கொடுத்துருக்கிறதே 30 நாள். இருக்கிற நாள் எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. நீ வேற இப்ப 7.5 மாசம்னா நடக்காது. சீதை வாக்கு எனக்கு முக்கியமா, சனி பகவான் உம்மா வாக்கு எனக்கு முக்கியமா? இப்போ நான் அதைத்தான் பார்ப்பேன். அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தார். சரி 7.5 நாள், 7.5 வருஷம் வேண்டாம், 7.5 மாசம் வேண்டாம், 7.5 நாள். நான் தான் மத்தியானத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப 7.5 நாள்னு சொல்லியிருந்தால் அப்ப அதுன்னு இறங்கி வந்து சரி 7.5 நாழிகையான நான் இருந்துதான் ஆகணும். முன்னாடி 2.5 நாழிகை, உம்மோட 2.5 நாழிகை, அடுத்த 2.5 நாழிகை, அதுக்கான இடம் கொடும். சரி போ. அவருக்கு என்ன, இப்போ இயற்கையில பகவான் என்ன சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காதோ மீறினோங்கிற குற்றம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் தான் தேவதைகளை படைக்கிறார். அந்தந்த தேவத்தை அந்தந்த சிரமத்தை கொடுக்கணும்னு வச்சுட்டார். நான் ஒருத்தன் தூக்கி விட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அப்ப பல பேரும் அதே புகார் எடுத்துன்னு வந்துருவாள் இல்லையோ. அது என்ன ஆஞ்சநேயருக்கு மட்டும் பண்ணீர், எனக்கு விட்டு கொடுன்னு ஒருத்தர் கேட்க வருவார். பக்தி இருக்காது அவருக்கு, ஆனா இந்த கேள்வியோட மட்டும் வந்துருவார். அதுக்கு எதுக்கு நாம காரணமாகணும்? ராமனுடைய தர்ம சங்கடத்துக்கு நாம காரணமாக வேண்டாம் என்று முடிவெடுத்து சரி 7.5 நாழிகை வரைக்கும் என்ன நீர் பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டார். அப்ப சனி கேட்கறது, உம்ம உடம்புல நான் எங்க பிடிச்சுக்கணும்? காலில் பிடிக்கட்டுமா, கையில பிடிக்கட்டுமா, கண்ணில் பிடிக்கட்டுமா, தலையில பிடிக்கட்டுமா? ரஜ்ஜு தட்டுறதுன்னு சொல்லுவா தெரியுமா? ரஜ்ஜு பொருத்தம்னுவா. அதுல இந்த ஏறுமுகம் ரஜ்ஜு ஒண்ணும், இறம்புகம் ரஜ்ஜு ஒண்ணும். அப்ப இந்த ரஜ்ஜும் அந்த ரஜ்ஜுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏறி இறங்கு முகமா இருந்தா பரவாயில்ல, பண்ணிக்கோங்கிற அளவு. இன்னென்னது இன்னென்ன இடத்த பாதிக்கும். இப்ப சூரியன் இருந்தால் கண்ணை பாதிக்க போறார், ஏன்னா தலை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அது போல இப்ப சனின்னு இருந்தா கால், அநேகமா சனி தேசம் வந்திருக்கும் போது 7.5 நாடா இருந்தாலும் எப்பவாவது கால் ஒரு சின்ன அடியான படாத விடாது. இப்படி ஒவ்வொன்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். அப்ப மனசுக்கு ஒரு இடம் இருக்கு, காற்றுக்கு, பிராணன ரத்தம். செவ்வாய்னு சொன்னா ரத்தம்ங்கிற மூலியம். அப்ப ரத்தத்தை பாதிக்கிறது இந்த செவ்வாய் நீச்சமா இருந்துன்னா நடக்கும். இவர் கேட்கிறாரு, எங்க உம்ம உடம்புல இருக்கணும்? அவருக்கு இந்த போற வேகத்துல கல்லை தூக்கிட்டு இருக்கிறது. இங்கே இந்த கல்லை தூக்கி தலையில வைக்க போயிட்டு இருந்தான். சட்டுன்னு ஒரு தலை தான் ஞாபகம் வந்தது. இவ்வாறும் இங்க உட்காந்துக்கும். என்ஷான் உடம்புக்கு தலை தானே பிரதானம். வாரும்னார் சனி பகவான் வந்தா தலையில உட்கார்ந்து விட்டார். அவர் உட்கார்ந்து தான் தாமரம் தான் கல்லை தூக்கி மேல வச்சுட்டார். என்ன இவர் எடுத்திருந்தது கல்லைத்தானே கீழே எடுத்திருந்தார். தலையில உட்காருன்ன உடனே அவருக்கு ஒன்றும் வலிக்க போறது இல்லை. சனி பகவானுக்கு வலிக்கல,
கல்லை தூக்கி வைத்து அடுத்தடுத்தடுத்து ராம கைங்கிறதுக்காக கல்லை கொண்டு போய் வைத்தால் சனி மெதுவா அவர் காதுல சொன்னார், நான் உம்மை பாதிக்க வந்தேன், எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு நான் மோட்சம் போடுவேன் போல் இருக்குப்போ. ஏன்னா எனக்கு கைங்கரியம் கொடுத்துட்டீரோ இல்லையோ, ராம கைங்கரியத்தை கல்லை தூக்கின்னு போற கைங்கரியம் கொடுத்தீர், நல்ல வேளை உம்ம சம்பந்தத்தால எனக்கு வைகுண்ட பிராப்தி. ஏன்னா நான் இத்தனை நாள் இந்த பூலோகத்துல உட்காந்தே கட்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் நினைச்சிருக்கிறது சனி நம்மளை கஷ்டப்படுத்துறதுன்னு. இப்பதான் அவர் உண்மையே சொல்றார், நாம் பட்ட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழப்போ, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து சமம் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வேலையா போச்சு, நல்ல வேளை உம்ம தலையில உட்காந்தேன், ராம கைங்கரியம் கிடைச்சதுன்னு 7.5 நிமிஷத்துக்குள்ள இறங்கியே ஓடிப்பட்டார். அப்படி நடந்திருக்கு இப்போ. அப்ப இதுவும் சாத்தியமா இருக்கு, அதுவும் சாத்தியமா இருக்கு. உடனே அதனால் நாளிலேருந்து நம்ம ஆஞ்சநேய சுவாமின்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் அதை சொல்லல, நாம இருந்தோம்னா போறோம். இப்போ இதுக்கு இருக்கா, இப்ப கூரத்தாழ்வான்னு சொன்னதுல இருந்து கல்யாணமே ஆகி ஜாதகமே பார்க்காட்டாலும் இல்ல பார்த்து பிராணனே போடும்னு சொன்னா கூட தாண்டலாம். அதுவும் கூரத்தாழ்வான் இடத்துல தெரியுது. நேர சனீஸ்வரன் இடத்துல கேட்டுண்டு பாதிப்பை குறைச்சுனுட்டார் அப்படிங்கிறது இப்ப ஹனுமான் இடத்துலேன்னு தெரியுது. எந்த இடத்துலையும் நம்ம மகான்கள் எல்லாம் தாண்டித்தான் இருந்திருக்கிறார்கள். அது சாத்தியமானு பார்த்தால் அதுதான் 4வது பாதிப்பு. முதல் பாதிப்பு என் கர்மத்தாலே, 2வது பாதிப்பு கிரகங்களாலே, 3வது பாதிப்பு யுகத்தாலே. இந்த 3 பாதிப்பையும் தாண்டனம்னால் தெய்வ பலத்தாலே, பகவானுடைய அனுகிரகத்தால் அதை தாண்டலாம். நாள்கடலை கழுவினே, தாள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கழுவினேன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெருமானுடைய திருவடிகள்ல தலையை மறுத்து வணங்குங்கோ, சரணம்னு சொல்லுங்கோ, கண்டிப்பா பாபத்தை அத்தனையும் தொலைத்தே விடுகிறாள். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும். ஆழ்வார் நம்மாழ்வாரை சொல்றார், வேரி மாறாத பூமேல் இருப்பாள் மகாலட்சுமி, நம் வினைகள் அத்தனையும் அவள் தீர்த்து கொடுக்கிறாள். பாகவதோத்தமர்கள் வினைகளை தீர்ப்பார்கள். ஆக வினைகளையும் பார்த்துட்டோம், மனத்தின் பல முகங்கள் பார்த்தோம், கிரகங்கள் எப்படி பாதிக்குங்கிறத பார்த்தோம். இனிமேல் அந்த பாதிப்பை நீக்கிக்கிறதுக்கு என்னென்ன பொதுவான பரிகாரங்கள் செய்யலாம். பரிகாரம்னு கேள்விப்படுறோம், பிராயசித்தம்னு கேள்விப்படுறோம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பிராயகானா பாபம், சித்தம்னா எதிர்வினை. பிராயகா பாபம், சித்தம் மாற்றுன்னு அர்த்தம் வச்சுங்க. அப்ப வினைக்கு மாற்று, வினைக்கு எதிர்வினை. பிராயகாங்கிற பாபம் நம்ம கிட்ட இருந்தால் அந்த பாபத்தை போக்கிறதுக்கு ஒரு எதிர்வினை செய்யறோம் இல்லையோ. மாற்று மருந்துன்னு சொல்லலையா, ஏதோ உடம்புக்கு வந்தது, அந்த உடம்பை போக்குறதுக்கு மாற்று மருந்து கொடுப்போம் இல்லையோ. அதை போல ஒரு பாபம் வந்துடுறது பிராயகா. அதுக்கு மாற்று சித்தம். அது என்னவாக இருக்கும்? ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு நினைவாக இருக்கலாம், ஒரு சொல்லாக இருக்கலாம். 3ல எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு நினைவு வந்துடுத்துனாலே அது மாற்றா இருக்கலாம், இல்லை ஒரு செயல் செஞ்சாதான் அது மாற்றா இருக்கலாம், இல்லை வாயார ஒன்றை சொல்லிட்டோம்னா மாற்றா இருக்கலாம். மனம், மொழி, மெய், இந்த 3த்துலேருந்து எதுலேருந்தும் பிராயச்சித்தம் பண்ணலாம். இது பிராயச்சித்தம்ங்கிறது. இன்னொன்று பரிகாரம்னு சொல்ற முடியும். ஹரணம், அபஹரணம், திருடுதல். பரிஹரணம், நன்கு திருடுதல். ஒரு தப்பு நம்ம இடத்துல ஏற்பட்டிருக்குனால் ஏதோ ஒரு செயலாலே அந்த தவற்ற நன்னா போக்குதல், அதை நன்னா அலம்பி தள்ளுறது. ஒரு அழுக்கு பட்டுடுத்துன்னா அதை அலம்பி தள்ளணுங்கிற இல்லையோ, அதை போல நம்ம இடத்துல ஏதோ ஒரு குற்றம் ஏற்பட்டிருக்குனால் ஹரணம், அந்த குற்றத்தை அபகரிக்கணும், அந்த குற்றத்தை போக்கணும். அதைத்தான் பரிகாரம்னு சொல்றோம். அப்போ ஒன்று பரிகாரம்னு வச்சுங்கோ, இன்னொன்று பிராயசித்தம்னு வச்சுங்கோ. இது ரெண்டும் எதுக்கு? ஏற்பட்டிருக்கிற குற்றத்துக்கு. அந்த குற்றம் பாபமா இருக்கலாம், அபராதமா இருக்கலாம், அபச்சாரமா இருக்கலாம். இப்ப இந்த 3 என்னது? பாபம்னா என்னது? பிபதீதி பாபஹா. பிபதி குடித்து விடும், அதான் பாபம்ங்கிறதுக்கு அர்த்தம். குடித்து விடும்னால் என் வாழ்க்கையே நாசமாக்கிடும், என் வாழ்க்கையே குடிச்சுடும். நான் ஒரு காரியம் பண்றேன், அந்த பண்ண காரியம் தீய காரியமாக இருந்தால் அந்த காரியமே என் வாழ்க்கையே குடிச்சுடுறது இல்லையோ. பிபத்தின்னு சொன்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். பிபு சாப்பிட்றது, குடிக்கிறது, குடித்தல். பிபதி இதி பாப்பான்னு சொன்னால் அந்த செயல் பாப செயல். நான் இப்ப யாரோ ஒருத்தருக்கா பொய் சாட்சி சொல்லிவிட்டேன்னு வச்சுங்க, அந்த பாப செயல் என் வாழ்க்கையை குடிச்சுடும். நான் ஆரோத்தருக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு போடாத விட்டுட்டேன்னு வச்சுங்க, அந்த பாப செயல் என் வாழ்க்கையை குடிச்சுடுமா? அப்ப வாழ்க்கையை அழிச்சுடுறதுனால அதுக்கு பாபம்னு பேர். இப்ப இந்த பாபம் தான் பிராயகான்னு வச்சுங்க. இந்த செயலுக்கு மாற்று செயல் எதுவோ பிராயச்சித்தம். அப்ப நான் யாருக்கோ பொய் சாட்சி சொல்லிட்டேன், அதனால பாபம் என்ன ஒட்டின்னு இருக்கு, அதுக்கு நான் இப்ப மாற்று மருந்து கொடுத்தாகணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண போறேன், பரிகாரம் பண்ண போறேன். அது என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்னா முதல்ல பாவம் எதுன்னு கணக்கு தெரியணுமே.
இப்போ நாம் என்னென்ன பாபம் பண்ணியிருக்கோம்னு தெரியுமா? அது பாவமா புண்ணியமானு முதல்ல தெரியுமா? உங்கள் அபிப்பிராயப்படி புண்ணியம்னு இருக்கிறது, என் அபிப்பிராயப்படி பாபமாயிடலாம். ஆணுக்கு புண்ணியம்னு இருக்கிறது, பெண்ணுக்கு பாபமாயிடலாம். நம்ம நாட்டில் புண்ணியம்னு இருக்கிறது, இன்னொரு நாட்டில் பாபமாயிடலாம். ஒன்றும் வேண்டாம், இந்த காலத்துல பாபம்னு இருக்கிறது, இன்னொரு காலத்துல புண்ணியமாயிடலாம். இப்படி பாப புண்ணியங்களுடைய நிலைப்பாடு மாறிண்டே இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் மாறிடுமே. அப்ப ஆளாளுக்கு மாத்தியா வச்சுக்க முடியும்? நீங்க புண்ணியம்னு சொன்னா நான் பாபம்னு சொல்லுவேன், அவருக்கு பாவம்னு இருந்தா நான் புண்ணியம்னு வேணால். ஓ சுவாமி, அப்படின்னா யாரான ஒரு நடுவர் வேண்டும். எதுக்கா இருந்தாலும் நடுநிலை இருக்கா, சாட்சி இருக்காங்கிற அளவுலையோ சாஸ்திரங்கள் தான் சாட்சி. இது இத்தனை நல்லது தீயது ஆராய்ஞ்சு பார்த்து இப்ப எங்கிட்டயே அதை முடிவெடுக்கிறத பெருமாள் விட்டுட்டார்னால், நீயே பார்த்து எது புண்ணியம்னு முடிச்சுக்கோ, எது பாவம் முடிச்சுக்கோனால், எனக்கு சௌரியமா இருக்கிறதெல்லாம் புண்ணியம் விடுவேன், எனக்கு அசௌரியமா இருக்கிறது எல்லாத்தையும் பாவம் விடுவேன். அப்போ உங்களுக்கு அதுவே சௌரியமா அசௌரியமா இருக்குமாங்கிறது தெரியாது. இப்போ வண்டி கிளம்பும், யாத்திரை போகணும்னுவோம். போனோடனே எல்லாரும் கேட்குற ஒரே பிரார்த்தனை, எல்லாருக்குமே நாங்கள் கீழ் இருக்கையிலேயே ரயில் வண்டியில் பிரயாணம் பண்ணால் தேவையில்லைன்னுவா. அப்போ நடு மேலெல்லாம் இருக்கேன்னா அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் ஏற முடியல, கீழா இருந்தால் தேவையில்லைன்னால் அப்போ உங்களுக்கு எது தெரியுமா? இப்போ சிறந்த புண்ணியம், அத்தனை பேருக்கும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அப்படின்னா வண்டி இங்கேருந்து மதுராவுக்கு ஒரே வண்டி நிற்கும். அது நகரவே வேண்டாமே, நம்ம தான் நகரணும். ஏன்னா கீழ் இருக்கையா வச்சு வண்டியை கட்டினா எத்தனை தூரம் போகும்? இப்போ இந்த ஊர்லேருந்து மதுரா நகரம் வரைக்கும் வண்டி எனக்கு வேண்டிதான். அப்போ எனக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கு. அதே புகை வண்டி அலுவலகத்தில் போய் கேட்டு பாருங்க, பண்ணுவீடானால் மகாபாபம் போயிட்டு வாங்க விடுவா. அப்ப இவாளுக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்குன்னா அது இன்னொருத்தனுக்கு சௌரியமா இல்லையே. அதனால எனக்கோ உனக்கோ சௌரியத்தை நம்ம கையில விட முடியாது. அப்ப இது மொத்தத்தையும் சீர்தூக்கி பார்க்கிற யாரோ ஒரு மையமான பெரியவர் இருக்கணும். அவர் பார்த்து தான் எது சரி எது தப்புன்னு எழுதி வைக்கணும். ஏன்னா உலகத்துல எந்தெந்த மூலையில எது இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த பிராணி எப்படி பாதிக்கப்படும்னே தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல படிச்சேன், ஒன்று போடுறார், சின்ன சின்ன பூச்சிகள், பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கு பாருங்க, இல்ல யானை போடுற பெரிய பெரிய பிராணிகள் இருக்கு பாருங்க, அதை போல பிராணிகள் இல்லாத போச்சுன்னால் உலகத்துல இனமே 2வது மாசம் அழிஞ்சு போடுமா, நம்ம யாருமே இருக்க மாட்டோமா. இது ஏதோ பிராணியும் பட்டாம்பூச்சியும் யானை இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்னால், பாதியான இடத்துல நிறைய விளைச்சல் விளையிறதோ இல்லையோ, அது புஷ்பமா இருக்கட்டும் இல்லை பழங்களா இருக்கட்டும் இல்லை என்ன விளையிறதோ, அந்த விளைச்சலுக்கெல்லாம் தாத்துக்கள் ரெண்டும் மகரந்த சேர்க்கை நடக்கணுமோ இல்லையோ, நடந்தாத்தானே விளையும். அந்த சேர்க்கையை முக்காவாசி பண்றது பட்டாம்பூச்சி தான். அதுதான் அடிச்சு நடிச்சுன்னு போய் ஒரு இடமா கொண்டு போய் வைக்கும். அதே மாதிரி ஆனை யானை குதிரை மாடெல்லாம் பொறுத்து பாருங்க, அது போகிறச்சே காட்டுக்கு நடுவில் ஓடும்போது அதனுடைய உடம்புல செடியெல்லாம் உரைச்சுமா, அதை உரைச்சுட்டே தாத்துக்களை ஒட்டின்னு போய் அடுத்த செடியில அதை போட்டு போகுமா. இப்படித்தான் முக்காவாசி முளைக்கிறதாம். அதனால திடீர்னு யானைகள் இல்லாத படுத்தினா மனித இடம் அழிஞ்சு போடுங்கிறார். ஏன் உங்களை யாரான்னு கொண்டுடுவாளானால் விளைச்சலே இருக்காது, சாப்பாடே இருக்காது, பிராணம் படும். இதுதான் நமக்கு சம்பந்தம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் சேர்ந்து இந்த முடிவை சொல்லியிருக்காள்னால், அதனால் நமக்கு எங்க எது இருக்குன்னு தெரியாது, எதனால வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது இல்லை. எங்கேயோ நம்ம இந்த இடத்துல ஒரு குழு வசதி பண்ணிட்டால் மேற்கு கோடியில துருவத்தில் இருக்கிற அந்த பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சுடுறதாம். இவா இங்க எதையானு போட்டுண்டா இதுலேருந்து ஆகாசத்தை நோக்கி அந்த சூடான காற்றெல்லாம் போய் ஆகாசத்துல எல்லாம் ஓட்ட போட்டிருக்கான். இப்போ சில நாடுகள்ல போய் நின்னால் சூரிய ஒளி நேரம் இந்த இடத்துல பட்டு திகுன்னு இந்த இடத்துல தோல் வாழ்ந்து போடுமா. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அந்த அளவுக்கு எது நடந்திருக்குன்னால், அதான் உங்க வீட்டுல குழு பொட்டி போட்டிருக்கீங்களா அதுதாங்கிறார். நான் என் வீட்டுல அந்த பொட்டியை வச்சிருந்தான்னா நான் ஜில்லுன்னு தூங்குறேன், உமக்கு என்ன வந்ததுன்னால், உமக்கு என்ன வந்தது நீ கேட்டு இருக்கே, ஆனா அது இயற்கைக்கு எவ்வளவு பெரிய பாபம் உனக்கு தெரியாது. நான் ஏதோ என் புத்தி கெட்டின வரைக்கும் உன்னை பண்ணிட்டு போயிட்டேன்னால் அதுதான் புத்தின்னு சொல்லிட முடியாதே. நான் என்னமோ புத பகவானே நான் தான் நினைச்சிருந்தா, அப்படி இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஏதோ ஓரளவு படிச்சு வச்சுட்டு இருக்கோம். இங்க உட்காண்டு இருக்கிறவாள்ல கடைசி வரியில இருக்கிறவா முகமே எனக்கு ஒழுங்கா தெரியல. சரி ஏதோ காதல சொன்னது கேப்பா நம்பிக்கையில நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா எங்கெங்க என்னென்ன தாத்துக்கள் 27 லட்சம் வகை பட்டாம்பூச்சி இருக்கான். யாருக்கான்னு பேர் சொல்லுன்னா தெரியுமோ? தெரியாது. என்னென்ன வரணும் தெரியாது. அப்ப இது இத்தனை தெரிஞ்ச ஒத்தர்னா சட்டத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் சாஸ்திரத்தை சட்ட புஸ்தகம்னு சொல்றோம். சாஸ்திரத்திலே விஹிதம்னு ஒண்ணு இருக்கும், நிஷித்தம்னு ஒண்ணு இருக்கும். சாஸ்திரத்துல இதெல்லாம் பண்ணு அப்படின்னு விதிக்கும், இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு நிஷேதிக்கும். இத்தத்தை பண்ணாதேன்னு சொல்லும், இத்தத்தை பண்ணுன்னு சொல்லும். ரெண்ட பத்தியும் பேசவே பேசாது. ஒண்ணு விதியும் இருக்காது, நிஷேதமும் இருக்காது, எதை பத்தியுமே சொல்லியிருக்காது. இது 3வது வகை. உட்கார், நில், பார், பேசு, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுமோ?
இல்லைன்னால் உட்காராதே, நிற்காதே, பேசாதே, பார்க்காதே சாஸ்திரம் சொல்லுமோ? ரெண்டுமே சொல்லல பாருங்க. அப்ப விதியும் இருக்காது, நிஷேதமும் இருக்காது. செய்யன்னு சொல்லாது, செய்யாதேன்னு சொல்லாது. இது ஒரு வகை. செய்யன்னு சொல்லும், அது இன்னொரு வகை. செய்யாதேன்னு தடுக்கும், அது மூணாவது வகை. இப்ப நாம இதை எப்படி எடுத்துக்கணும்னால், அது எத்த செய்யாதேன்னு சொல்லித்தோ கணக்கு எடுத்துங்க. அதை நீங்க செஞ்சாலும் கண்டிப்பா பாவம் வந்துடும். அது செய்யாதேன்னு சொன்னதை நம்ம செய்தால் பாவம். அதே சமயத்தில் அது செய்யணும் ஒண்ணு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதை செய்யாம இருந்தாலும் பாவம் வந்துடும். இதைத்தான் கிருத்திய அகரணம் அகிருத்திய கரணம்னு சொல்லுவா. அது எத்த செய்யன்னு விதிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் செய்யாம இருந்தால் பாவம். எப்படி அதை கண்டுபிடிக்கிறீர்கள்? சாஸ்திரம் ஏதோ ஒன்று சொல்லும், அதை நான் செய்யல, அதுக்காக ஏன் பாவம் வரணும்னால், அதை நான் செய்யாத இருந்திருந்தால் மெதுவா சங்கிலி தொடர போல சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் ஆபத்து வரப்போறதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுதான் சட்டமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் வண்டி ஓட்டின்னு போறச்சே நடுவுல மஞ்சள் கோடு போட்டிருக்கு, அதை தாண்டி ஓட்டாதே சட்டம் போட்டுட்டாளா? அதுதானே விதி. இப்போ அதுக்கு படிக்கணும், பரீட்சை எழுதணும், 100க்கு 100 வாங்கணும், அதுக்கு வேற 8 போட்டு காட்டி சான்றிதழ் வாங்கிட்டு வரணும். அப்பதானே கொடுக்குறா. அது என்ன சுவாமி, 8 வண்டி ஓட்டின்னு போறதுக்கும் வண்டி ஓட்ட தெரியுமாங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கப்புறம் ஓட்டுநரான பிற்பாடு 8 நான் போட்டதே இல்லை, ஆனா எதுக்கு முதல்ல 8 போட்டு காட்ட சொல்றாள்னால் இருக்கு. ஏன் மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறா? அது ஒன்றும் சட்டம் போட்டவா விருப்பம் இல்லை. மஞ்சள் கோட்டை தாண்டுட்டா எதிர்த்த மாதிரி வண்டி வந்துன்னு இருக்கும், மோதிப்பே. அதுதானே விஷயம். இப்போ அதே போல எது கைத்தடியை வச்சுன்னு ஒருத்தர் போறார், நான் கார்த்தால வெள்ள நடக்கிறதுக்காக அதை நல்லா சுத்தின்னு போறாரு. இப்போ நான் எவ்வளவு தூரம் சுத்தலாம்னா, அடுத்தவன் மூக்கு இருக்கிற வரைக்கும், அது வரைக்கும் தான் சுத்தலாம். இல்லைன்னா அதுக்கு மேல சுத்தினா அடுத்தவன் மூக்கில் படும் இல்லையோ. அப்ப மற்ற பேருக்கு ஆபத்தெங்கேன்னு பார்த்து தான் பாப புண்ணியங்கள் வரையறுக்கப்படுகின்றன. நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டியானால் பக்கத்து வீட்டுக்கு இருக்க கஷ்டம், எழுத்து வீட்டுக்கார கஷ்டமாச்சே. இது எல்லாரையும் பார்த்து வைத்து கொண்டுதான் சாஸ்திரம் இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும். அது செய்யன்னு சொன்னத்தை நான் செய்யாத போயிட்டேனாலும் பாவம் வந்துடும். அது செய்யாதேன்னு சொன்னதை நான் செஞ்சேன்னாலும் பாவம் வந்துடும். அது செய்யன்னு சொன்னதை நான் செய்தா புண்ணியம் வரும். அது செய்யாதேன்னு சொன்னதை தவிர்த்துட்டேன்னா புண்ணியம் வரும். 4 கட்டம் சரியா போச்சப்போ 2 கட்டத்துல பாவம் வரும், 2 கட்டத்துல புண்ணியம் வரும். செய்யன்னு சொன்னதை செஞ்சுட்டேன் புண்ணியம், செய்யாதேன்னு சொன்னதை தவிர்த்துட்டேன் புண்ணியம், செய்யன்னு சொன்னதை செய்யாத விட்டேன் பாவம், செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சேன் பாவம். அப்ப மாத்தி செஞ்சுட்டேன்னா பாவம், சொன்னபடிக்கு நடந்துட்டேன்னா புண்ணியம். அதுக்கப்புறம் 3வது வகை இருக்கு. அது சொல்லவே இல்லை, அதை பத்தினா உன் இஷ்டம் பண்ணிக்கோ, அதை யாரும் கேட்க மாட்டான். அது நில்லுன்னு சொல்லலை, நிற்காதேன்னு சொல்லலைன்னா நின்று பாரு, காலை வலிச்சா உட்காந்துக்கோ, திரும்ப வலிச்சதுன்னா படுத்துக்கோ, முதுகு வலிச்சுன்னா எழுந்து நின்னுக்கோ. அதை போய் சாஸ்திரம் சொல்ல போறது. அப்போ சாஸ்திரம் நம்மளை பார்த்து குழின்னே சொல்லாது தெரியுமோ, சாப்பிடுன்னே சொல்லாது. சாப்பிடுன்னு சாஸ்திரத்துல ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது, குளிச்சுட்டு வான்னு பார்க்கவே முடியாது. இதெல்லாம் சொல்ல வேண்டாமா, நான் குளிச்சுட்டுன்னு சொல்ல வேண்டாமா, சாப்பிட்டுன்னு சொல்ல வேண்டாமான்னால் நம்ம ஆச்சாரியர்கள் பதில் என்ன தெரியுமா சொல்றா? நீ 2 நாள் குளிக்காம இரு, பக்கத்துல இருக்கிறவன் எழுந்து போடுவான், நீ ஏன் குளிச்சுட்டு வர போற? இதுக்கு எதுக்கு ஒரு சாஸ்திரம் உன்னை குளின்னு சொல்லணுமா? நமக்கே உடம்பு நாற்றம் எடுக்க போறது. பல் தேய்ன்னு சொல்லலையே என்னால், வேண்டாமே, தேய்க்காது இருந்து பாரு, அப்ப துர்நாற்றம் அடிக்கும், அடிச்சா தானே தேய்ச்சிட்டு போற. சாப்பிடுன்னு சொல்லலையே என்னால், சொல்லாத இருக்கிறச்சேவே சாப்பாடு தாங்கல, இன்னும் அது வேற சாப்பிடுன்னு சொன்னா நம்மளை பிடிக்கவே முடியாது. அதனாலதான் அது சொல்றதே இல்லை இப்போ. ஆனா எப்ப தெரியுமா அது உள்ள நுழையும்? குளின்னு சொல்லாது, சாப்பிடுன்னு சொல்லாது. ஆனா குளிக்காம சாப்பிட வச்சா கை பிடிச்சிடும். அங்கதான் சாஸ்திரத்துக்கு வேலை. நானா குளிக்க போறேன்னா அது பேசாது, நானா சாப்பிடுவேன்னா அது பேசாது. ஆனா எனக்கா அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். பெரியாழ்வார் கண்ணனை குளிக்க கூப்பிடார், மாட்டவே மாட்டேங்கிறது உங்க பிள்ளை. நான் குளிக்காட்டா தான் நன்னா இருக்கேன் யசோதே, நீயே பாருப்போ. நான் குளிச்சா நானே கருப்பா இருக்கேன்னா, அப்படியே எல்லா இடத்துலையும் விளையாடிட்டு புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன். புழுதியெல்லாம் அலைஞ்சு கருப்பான திருமேனியிலே தங்கப்பொடி பூசினாப்புல இருக்கான். அவரா சொல்லிக்கிறார், நான் கருப்பான உடம்பு, அதுல தங்கப்பொடி பூசினாப்புல இருக்கு. தாயே, இதை பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்டியோ? என்னப்போ குளிங்கிறியே, வேண்டவே வேண்டாம்னுட்டான். அப்ப அம்மா மெதுவா குழந்தைக்கு ஆசை வார்த்தை காட்டித்தானே குளிக்க வைக்கணும். இங்க வா, அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். வெள்ளை சீடை, உப்பு சீடை, அப்பம், அதிரசம், சுய்யம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். மனகொம்பு, முறுக்கு, எத்தனை பாத்திரமா பண்ணி வச்சிருக்கேன் பார். குளிச்சுட்டு சட்டுன்னு சாப்பிடு. கண்ணன் கிடுகிடுன்னு கிட்டக்க வந்தா, சரி பிள்ளை குளிக்க வந்துடுத்து. அவ உடனே பாத்திரம் சொம்பு கும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டான். இந்த பிள்ளை குளிச்சு வந்த சமயத்தில் குளிச்சாதான் உண்டு.
விட்டா திரும்ப காட்டில் கடியனாகி ஓடிப்படுவான் அப்படின்னு தயார் பண்ணச்சே கிட்டக்க வந்தார். எதுக்கு அண்டாவெல்லாம் தயார் பண்ற, எதுக்கு ஜலம் இப்ப தயாரா இருக்கு, அப்பம் கலந்து சிற்றுண்டி தரையன்னு சொன்னீங்கன்னால், ஆமா அதெல்லாம் தயாரா இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட வேண்டாமான்னால், தப்பா சொல்ற யசோதே, சட்டம் உனக்கு, எனக்கு எப்ப சொல்லியிருக்கேன் சட்டம், இப்போ குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிற சட்டம் மக்களுக்கு சொல்லியிருக்கேனே தவிர நீ அதை தூக்கி எந்த இடையில வச்சியானால் எனக்கு அந்த சட்டம் இல்லை. நான் நேர கார்த்தால எழுந்ததுல இருந்தே சாப்பிடுவேன், படுக்கையில இருந்தே சாப்பிடுவேன். புரி ஜெகநாதத்துக்கு வந்து பாரு, நான் மரத்தாலே இருக்கேன், ஒரு நாளும் திருமஞ்சனம் இல்லை, ஒரு நாளைக்கு 2000 படி சாப்பிட்றேன், அவ்வளவுதான். அப்ப திருமஞ்சனமே இல்லையானால் அது பத்ரிகாசிரமத்தில் குளிச்சுட்டேனே, எப்ப பார்த்தாலும் கங்கை, அப்ப கங்கை கரையிலேயே இருக்கேன், நித்தப்படி குளிச்சுட்டு இருக்கேன், நல்ல உடை உடுத்திக்க வேண்டாமோ, அது துவாரகையில பண்ணிவிட்டேன். பத்ரிகாசிரமத்தில் கார்த்தால எழுந்திருப்பான், சலசலசலான்னு அலக்கநந்தா ஓடுறது, நல்லா குளிச்சுட்டு வரான், அதுக்கு நேரம் மேற்கு கோடிக்கு போவான். ஒரு நாளைக்கு 7 வித அலங்காரம் இருக்கு இப்போ, அதனால அலங்காரம்லாம் அங்க பண்ணிடுவார். வயத்துல பசி, புரி ஜெகநாதத்துக்கு வருவார், 2000 படி நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிடுவார். ஒரே உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு. தெற்கு கோடியில வந்து ஸ்ரீரங்கத்தில் படுத்து விடுவார். இதுதான் 4 அவர் பண்றது. இப்போ கார்த்தால பத்ரியில எழுந்து குளிச்சார், மேற்குக்கு போனார், உடையெல்லாம் அலங்காரம் உடுத்தினார், கிழக்குக்கு போனார், புரியில சாப்பிட்டார், தெற்குக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்தில் படுத்து விட்டார்னால், அப்ப மறுநாள் கார்த்தாலேன்னு ஒரு குழந்தை கேட்கும், பத்ரி தான், திரும்ப போக வேண்டியதான், அங்க காலங்காலத்தால எழுந்து 4 மணிலேருந்து வர வேண்டியதான். என்ன அவரை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிற சட்டம் இல்லை நமக்கு இருக்கு. ஸ்நாத்வா புஞ்சீத சாஸ்திரம் விதிக்கிறது, சாப்பிடணும்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. ஆனா அதே சாஸ்திரம் கந்தைய கசக்குன்னு தனியா சொல்லாது, கூழ குடின்னு தனியா சொல்லாது, குழின்னு தனியா சொல்லாது. எங்க முன்னுக்கு பின் முரணா பண்ண போவோமோ அங்கதான் அது நம்மள நேர்வழிப்படுத்தும். ஏன் மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாமன்னால் அதை தான் சொன்னேன், விதியும் இருக்காது, நிஷேதம் இருக்காது. உட்காந்துக்கோ, படுத்துக்கோ, சாப்பிடு, இதெல்லாம் அது சொல்லவே சொல்லாது. அப்படி சொல்லாத விஷயத்துல நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஆனா அந்த இஷ்டத்துக்கு பண்ண போறச்சே என்ன ஆபத்து வருமோ அதை மட்டும் விதிக்கும். அப்ப அந்த விதிப்படி நடந்துட்டேன்னா புண்ணியம், அந்த விதியை மீறினேன்னா பாபம். இப்படித்தான் பாப புண்ணியங்கள்ங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒன்றும் சாஸ்திரம் தாங்கிறது இல்லை. கொஞ்சம் நன்னா சிந்திச்சு தீர்க்கமா சிந்திச்சுனாலே என்னத்துக்காக சாஸ்திரம் இதை பாவம்னு சொல்றதுன்னு புரிஞ்சுடலாம். நம்ம ஒன்றும் அதுக்கு நமக்கு கட்டம் கொடுக்கறதா இருக்கும், ஆனா உடனே அந்த கட்டம் தெரியாது, இப்ப அந்த பாபம் பலிக்காது. மெதுவா போய் 10 வருஷம் கழிச்சு பலத்தை கொடுக்கும், இல்ல ஒரு ஜென்மம் கழிச்சு பலம் கொடுக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ப முடியுமா சுவாமினால்? வைத்தியர்கிட்ட போறோம், தினப்படி ஒழுங்கா நடைப்பயிற்சியை பண்ணுங்க, அதிகமா கொழுப்பு சக்தி எல்லாம் சாப்பிடாதீங்க இப்படின்னு எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா? 45க்கு முன்னாடிலாம் சொல்லிட்டான். அதெல்லாம் இப்ப போயிடுத்துக்கோ. 50 வயசு வரைக்கும் பரீட்சையை யாரும் எடுக்க மாட்டான். போய் இப்போ இந்த பெரிய பெரிய யந்திரத்துக்கு முன்னாடிலாம் உட்காந்துக்கிறோமா? இப்ப 25 ஆயிடுத்துனாலே வயசானாப்பில் இருக்கே. ஒரு தடவை அந்த முழு பரிசோதனை பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அதனாலதான் வரச்சேவே அலுவலகத்திலே சொல்றான், நீங்க போய் ஒரு தடவை எடுத்துட்டு வந்துடுறியான்னு. போறார், எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிறார், என்னென்னது இருக்கு, இனிமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய், நெய், பால், மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னுவா. அவர் திருப்பி கேட்டார், என்ன சாப்பிடணும்னு வேணா சொல்றீரா? நீர் எல்லாத்தையும் வாண்டான்னு விட்டீர். இப்போ ஏதானு ஒன்று சாப்பிடலாமன்னால் அதுவா, அது கோதுமை சாப்பிடாதீங்கோ, மாவு சாப்பிடாதீங்கோ, அரிசி சாப்பிடாதீங்கோ, அதுக்கு மேலே மூடின்னு இருக்கிற உமி ரொம்ப நல்லது சாப்பிடுங்கோங்கிறான். அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் நாள். அதுக்கு தான் விதுர நடத்துற கண்ணன் போய் உட்காந்துருக்கிறச்சே பழமா உரிச்சு கீழே போட்டுட்டு தோலா கண்ணன்ட்ட கொடுத்து கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த கதை தான் இப்போ. அதனால கோதுமையை கீழே போட்டுருங்கோ, உமியை சாப்பிடுங்கோ, அரிசியை தள்ளிடுங்கோ, அரிசிக்கு இருக்கிற மேல உமியை சாப்பிடுங்கன்னால் இந்த அளவுக்கு ஏன் வைத்தியர் சொல்றார்? அதை நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். சொன்னா 15 வருஷம் கழிச்சு கண்டிப்பா வியாதி வரும். ஆனா இப்ப என் கண்ணுக்கு தெரியல, 15 வருஷம் கழிச்சு வருங்கிறத கணித்து வைத்தியர் இப்ப வேண்டாம்னு ஒண்ணு சொல்லச்சு பண்றமா இல்லையா? அதே அடுத்த ஜென்மத்தில் இது பாதிக்கும்னு ரிஷிகள் சொன்னா ஆமாம்னு நம்பித்தான் தீர வேண்டும். இதுதான் பாவத்துக்கும் மற்றத்துக்கும் வித்தியாசம். ஆனா சட்டுன்னு ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறேன்? வைத்தியர் சொல்றது இப்ப 4 வருஷம் 5 வருஷத்துல நோய் வரப்போறது நம்பிடுறேன். ஆனா இப்ப ரிஷி சொல்றது உடனே 4 வருஷத்துல நோய் தெரியாது, உடம்புக்கு நோயும் தெரியாது. அவர் சொல்றது ஆத்மாவுக்கு நோயை சொல்லிருக்கார். அப்ப ஒரு விஷயத்தை நான் தப்பா செஞ்சுட்டேன்னால் அந்த நோய் ஆத்மாவை பாதிக்கும், துக்கம் வரும். இப்ப இல்ல 4 ஜென்மம் கழிச்சு நீ துக்கப்பட போறேங்கிறார். நமக்கு சந்தேகம், கொடுக்கணும்னா இப்பவே கொடுத்துட்டு போமே, இதுக்கு இப்ப 4 நாள் அது கொடுக்கலாம். ஆனா நீ ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறத கழிக்கிறதுக்கு 4 ஆப்போறது, அதுக்குத்தான் 4 ஜென்மம் கழிச்சுன்னு சொன்னமே தவிர இப்பவே நாங்க கொடுக்க தயார், ஆனா நீ இப்ப வாங்கிக்க தயார் இல்லை. ஏன் இப்ப இருக்கிறதுக்கு இப்ப இல்லையானால் இன்னும் போன ஜென்மத்தையோ உங்க தலையில கொட்டி முடிக்கல,
அதுக்கு முன் ஜென்மத்தை இன்னும் வயத்துல கொட்டி முடிக்கல, அதுக்கு முன் ஜென்மத்துல ஹிருதயத்துல கொட்டி முடிக்கல. இதெல்லாம் முதல்ல முடிச்சுக்கிறோம். முடிச்ச பிற்ப இப்ப அதுக்குள்ள இப்ப பண்ணது போயிடுமே. என்னால் ஜாகிரதையா எழுதி வச்சுட்டு இருக்கோம். கவலையப்படாதீங்க. புஸ்தகம் எங்கேயும் போவே போகாது. நீ பண்ண ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்கிறோம். வங்கி கணக்குல கூட தப்பாகும். நான் என் கணக்கில் கொண்டு போய் பணம் போட்டா திடீர்னு அதை அடுத்த வீட்டுக்கார கணக்கில் கொண்டு போய் வர வச்சுடுறான். நான் யாரான ஒருத்தர் எதிரியானு போட்டா எங்கிட்ட இருந்து கழிச்சுன்னு போயிடுறா, பச்சு வைக்கிறா. இதை போல ஞானம் என் பாவ புண்ணியங்கள் மாறி நாம் பண்ணது அவருக்கு போயிடுமோ, அவருக்கு பண்ணது எனக்கு வந்துடுமோ. அதுல என்ன நப்பாசை நமக்கு? இப்போ அவர் புண்ணியம் எனக்கு வந்து என் பாவம் தானே அவருக்கு போகும். இங்க மாத்தி கேட்டக்கூடாது. நான் மெதுவா சொன்னேன். அதுதான் இப்போ என் புண்ணியம் அவர் புண்ணியம் எனக்கு வரணும், என் பாவம் அவருக்கு போகணும். ஆனா திடீர்னு ஞான பெருமாள் என் பேர்ல இருக்கிற கோபத்திலே எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச புண்ணியத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவருக்கு இருக்கிற நிறைய பாவத்தை எந்தல கழுவிட்டாருனால் அப்படிலாம் ஆகக்கூடாது. இல்லை ஆகுமானா ஆகவே ஆகாது. இது ரொம்ப பெரிய கணிப்பொறி. உலகத்திலே உலக மகா கணிப்பொறிகள்லாம் வச்சிருக்காள். எத்தனை தகவல்னாலும் அதுல இருக்கும். அதுக்கு பேரு சொல்றா பெரிய தகவல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். இப்போ அந்த உலகத்தில்